ஓகே. இப்போ நீங்க சிம்பிளா ப்ரோ வெறும் ஐஆர்டிஆர் இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும். டெய்லி நல்லா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. சும்மா ஒரு வீக்லி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. இங்க இருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் மேல போகுதுன்னா லெஃப்ட் சைடு தான் ஃபர்ஸ்ட் போகணும். கரெக்டா? லெஃப்ட் தான் தெரியணும். இங்க எதனா இருக்கான்னு தான் பார்க்கணும். இங்க எதனா ஒரு தூண்டுதல் ஃபேராடே ஓபி பிபி எதனா ஒரு தூண்டுதல் இருந்தாதான் இங்க புஷ் வரும் மேல் நோக்கி, இல்ல வராது. புரியுதுங்களா? அப்ப இங்க வந்து பிடிஆர் எதுவுமே இல்ல ப்ரோனா இஆர்எல் மாடலா இருக்கும் இந்த லோ எடுத்துட்டு போறது. புரியுதுங்களா? ஏன்னா எப்படி இருந்தாலும் இஆர்எல் நீ என்ன பண்ணுவ, எஸ்எஸ்எல் எடுத்துரு, அப்ப நான் பிஎஸ்எல் எடுத்தே ஆகணும்ல. அந்த மாதிரி ஒண்ணு பிடிஆர் இருக்கணும், இல்ல இஆர்எல் இருக்கணும். இதான் வந்து கான்செப்டே. அதனாலதான் சிம்பிளா உங்களுக்கு சொன்னா ஒண்ணு ஐஆர்எல்னா ஃபேராடே கேப். அப்படி இல்லையா ஐஆர்எல், நீ என்ன பண்ணாலும் ஓகே தான், மேல போகுது மார்க்கெட்டு. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இஆர்எல் டு இஆர்எல்லே போகும் ப்ரோ டிராஸ்டிக்கா. இஆர்எல் டு இஆர்எல்னா எஸ்எஸ்எல் கனெக்ட் பண்ணி அப்படியே பிஎஸ்எல் போவான், ஒரே அடியா போவான். புரியுதுங்களா? அது எப்பனா தான் நடக்கும், எல்லா நேரத்துலயும் நடக்காது. எப்பனா ரொம்ப ரேர் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். மார்க்கெட் வந்து டபுள் சைட் அடிக்கிறாங்கன்னா லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்திருப்பானுங்க. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம கவனிக்கணும். இன்வெஸ்டர்ஸ் எப்படி உள்ள வருவான் மார்க்கெட்டுன்றதே. இப்போ நீங்க வாரன் பஃபெட் படிக்கிறீங்கல்ல, அவரெல்லாம் கிராஃபா பார்க்க மாட்டாரு. அவர் இந்த கிராஃபை பார்க்கணும், இதை அவருக்கு ஐடியாவே கிடையாது இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு. மொத்தமா ஃபண்டமெண்டல்ஸ் தான். அதுக்கு அவர் பண்றது நமக்கு செட் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வாரன் பஃபெட் அந்த காலத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஐடியால இருந்திருப்பாருல்ல, அது நம்மளுக்கு தெரியணும். இப்ப இருக்கிற வாரன் பஃபெட் வச்சு நீங்க இடம் போடக்கூடாது. இப்ப இருக்கிற வாரன் பஃபெட் வந்து மிகப்பெரிய பணக்காரர் அவரு. அவங்க உள்ள இறங்குறாருனாலே அங்க ப்ராஃபிட் வந்துடுற மாதிரி தான் இறங்குவாரு. புரியுதுங்களா? லாஸ் ஆயிடுச்சுனாலும் இன்னைக்கு வந்து உங்க பெடரல் ரிசர்வ் சொல்லக்கூடிய அமெரிக்காவோட மத்திய வங்கி வச்சிருக்கிற பாண்டை விட வாரன் பஃபெட் தான் அதிகமா பாண்ட் வாங்கி வச்சிருக்காரு அவங்ககிட்ட இருந்து. அமெரிக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண உட்காந்து அவர் $300 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது 4% 5% ரிட்டர்ன் வரும். 300 பில்லியன்ல 1%னாலே உங்களுக்கு வந்து ஒரு 3-4 பில்லியன் வந்துடுது. ஓகேங்களா? அசால்ட்டான மனுஷன் என்னன்னா 13 to 15 பில்லியன் வந்து அசால்ட்டா வாங்கிருக்கிறாரு வருஷத்துக்கு. ஏன்னா மார்க்கெட்ஸ் எல்லாம் டவுன்ல இருக்கு, ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி 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 சேர்த்துனே வருவாரு. ஸ்டாக் வந்து டிப்லாம் வரும்போது அதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த வேல்யூ அந்த ஷேருக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக் வேல்யூ எல்லாம் பாக்குறாங்கல்ல. எத்தனை டைம்ஸ் ரேஷியோ இபிஎஸ் பார்ப்பாங்க, புக் வேல்யூ பார்ப்பாங்க. இப்போ ஐடிசினா நீங்க கேட்டீங்கன்னா புக் வேல்யூ வந்து 25 தான். இப்போ இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அவங்க படிப்பாங்க. இந்த புக் வேல்யூ எப்படி பாக்குறது, புக் வேல்யூ கம்மியா இருக்கணும் ப்ரோ, எப்பவுமே அதிகமா இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கணும். அது வந்து அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? இந்த 5-20 உள்ள இருந்தாலே புக் வேல்யூ பயங்கரம்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஏர்னிங்ஸ் வாரன் பஃபெட் ஆரம்பிச்ச காலம் 2-3 தான் இருந்ததே புக் வேல்யூலாம். அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு வந்து லக்குன்றது இப்படிதான் உருவாகும். அவன் எங்க பிறக்கிறான், எந்த குடும்பத்துல பிறக்கிறான், எங்க வளர்றான், அவனுக்கு யார் யாரெல்லாம் வந்து சுற்றுச்சூழல்ல இருக்கிறாங்க, இது பேர் தான் லக்கு. புரியுதுங்களா? இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, இங்க இருந்தா உங்களால ஏனே பண்ண முடியாது, கேட்டீங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்டு லைஃப் தான் லீட் பண்ணிருப்பீங்க. அங்க போயிட்டு அங்க நீங்க நார்மலா இருக்கீங்க, அங்க ரொம்ப லக்ஸரியா இல்ல. ஆனா எதுக்காக இங்க வந்து நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. நம்ம ஒண்ணு அமெரிக்கால இருந்து சாக போறது கிடையாது, நம்மளுக்கு செட் ஆகாது அந்த நாடெல்லாம். போனா பணக்காரனா போனா கூட அலைச்சல் தான். இப்போ எப்பவுமே எல்லாரும் மதர் கண்ட்ரி மாரி வராது. புரியுதுங்களா? ஆமா. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே டிசைட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்ன ஐடிசி வாங்குனீங்க, ஏன் ஐடிசி வாங்குனீங்க? 25 புக்கோ 26 தான். நிறைய பேர் சொல்லுவாங்க 20 above வாங்கக்கூடாது, உண்மைதான். ஆனா அந்த ஃபீல்டை யோசிக்கணும். ஐடிசின்ற ஃபீல்டுல பிரிட்டானியா, யூனிலிவர் அவங்க புக் வேல்யூல 60-80 இருக்குது. இவனுக்கு வந்து இவ்வளவுதான் இருக்குது. அப்போ நீங்க அவனோட growth என்ன மாதிரி? அதுவும் நம்ம ஐடிசி வந்து ஒரு மோனோபோலி. அவனுக்கு போட்டி தான் பெருசா கிடையாது. நிறைய இண்டஸ்ட்ரியில வந்து அவன் மோனோபோலியா தான் இருக்கான். அவன் ஒருத்தன் தான் அது இருக்கானே. யாராவது வந்தா காசு கொடுத்து வாங்கிடுறான், கடனே எல்லாம் வேற வாங்குறான் அது மொத்தமா. இந்த மாதிரிலாம் பண்றானுங்க. அவனோட புக் வேல்யூ கம்மி தான். நீங்க இந்த மாதிரி தான் பாக்கணும். டைட்டான் போய் கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கேயோ இருக்கு டிசிஎஸ், டைட்டானு, டாடா ஸ்டீல் எல்லாம் எங்கேயோ இருக்கு ரேட்டு. ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, ஆக்சிஸ் எல்லாம் கிட்ட போக முடியாது. நம்ம எதுக்கு இங்க சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் பேங்க் இதெல்லாம் எது ட்ரை பண்ண இருக்கிறோம். ஐடிஎஃப்சி எல்லாம் புக் வேல்யூ கம்மி, growth இருக்கு பேங்க்கு. இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி தான் மார்க்கெட்ஸ்லயும். மார்க்கெட்ஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஆல் டைம் ஐஸ் மேக் பண்ணிட்டே போகுது கோல்டுன்ற பட்சத்துல, கோல்டு எப்போ ஆல் டைம் மேக் பண்ணோம்னா எக்கனாமி ப்ரெஷர் இருந்தாதான். கரெக்டுங்களா?
எந்த நாடாவது எக்கனாமிக் பிரஷர் வந்தா உடனே மீண்டுக்குதா? யோசிச்சு பாருங்க. அது எப்படி உடனே மீள முடியும்? யோசிக்கணும். புரியுது கரெக்ட் தானே? உடனே மீள முடியாது. அப்ப அந்த பிரஷர் ம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கோல்டு மேல போகுதுன்றத நீங்க ட்ராக் பண்ணணும் கரெக்டா. ஓகே அதுதான் உங்க வேலையை. அதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல். இப்ப என்ன பிரஷர் ம் இருக்கா ப்ரோ அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்கறேன். இருக்கு, ஏன்னா டேரிஃப் அவன் பாஸ் தான் பண்ணான். நான் அதனால அது கோல்டு வந்து புரியுது ஓரளவுக்கு அப்படியே பாஸ் ஆகிட்டு இறங்கிட்டு இருக்கு, தெரிஞ்சுங்களா? புரியுது புரியுது ப்ரோ. ஓகேவா? இதை யோசிக்கணும். ரெண்டாவது, பைத்தியக்காரனுக்கு இன்னும் 3 வருஷம் டைம் இருக்குது ஆச்சு. ஆமா என்ன வேணாலும் ஆகலாம். அதனால கோல்டு அடிச்சு அப்படியே இறக்கினா விட மாட்டானே. இப்போதைக்கு எல்லாருக்கும் சேஃப் அசட் கோல்டு மட்டும்தான். கோல்டு பாண்டு தான். ஓகேங்களா? ஆமா பாண்டு மார்க்கெட்டே வந்து கிராஷ் ஆகணும்ன்ற மாதிரி அறிக்கை வந்து வரவேனா சார் வந்து இறங்கி கரன்சியை வேல்யூவேஷன் குறைய விடக்கூடாது, டாரிஃபை 90 நாள் பாஸ் பண்ணது இல்லை பாண்ட் மார்க்கெட் கிராஷ் ஆகிடும். ஜப்பான் பண்ற வேலையில. ஓகே ஸோ ஓகே இவ்வளோ இருக்குது உங்களுக்கு. இப்போ இதுல டெக்னிக்கலா நமக்கு தெரிஞ்ச மூளை எவ்வளவுதான். சார்ட்டை ஃபாலோ பண்ண ஓகே போறோம். எங்கெங்கெல்லாம் ஐஆர்எல் இருக்கோ நீங்க மார்க் பண்ணிட்டே வாங்க. டார்கெட்ஸ் அப்படியே கூட ஐஆர்எல் பார்த்துட்டே வாங்க. சரிங்களா? ஓகே நீங்க பாருங்க, இந்த ஐஆர்எல் மார்க் பண்ணுங்க. இங்க ம் இருந்து ப்ரோ இங்க போகும் டக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது கோல்டு. ஆமா புரியுதுங்களா? இங்க போகாம அது இன்னும் 2 வருஷம் கூட இப்படியே சுத்தலாம். ஏன் இப்ப மேல ம் போச்சு? எக்கனாமி. புரியுதுங்களா? 2024 என்ன ரஷ்யா உக்ரைன் அடிக்க ஆரம்பிச்சானா, ஆமா அதனாலதான் மேல போச்சு. இல்லைன்னா சீரியஸா சொல்றேன், இந்த ரேஞ்ச் இருக்கா ஒரு 200 ஏறிட்டு திருப்பி அப்படியே ஒரு 3 வருஷம் இந்த 2023 24 25 கூட கன்சல்டேட்டே கூட ஆயிருக்கலாம் வேல்யூ இல்லைன்னா. ம் அதான் அதான் நியாயம். ஏன் நியாயம் நிறைய பேர் கேட்பாங்க. எங்க அசட் ம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரிட்டர்ன் தந்து அங்கதான் காசு போகும். கரெக்டா? புரியுது புரியுது ப்ரோ. ஸோ அப்போ எக்கனாமியில் வந்து பிரச்சனையே இல்லைன்னும் போது நான் வந்து கோல்டு நிறைய ஹோல்ட் பண்ணணும். நான் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாய் கோல்டு வாங்கி போட்டா போதும். எனக்கு வந்து லாங் ம் டர்ம் டைம் இருக்குன்னும் போது நான் மார்க்கெட்ஸ்ல தான் இருப்பேன். புரியுது புரியுது ப்ரோ. புரியுதுங்களா? இதுதான் மேட்ரு. ஆனா அந்த மாதிரி மார்க்கெட்டே வந்து கவுபரிங்கன்ற பட்சம் நான் கோல்டு தான் வந்தாகணும். ம் அதுதான் ரீசன். அப்படியே அவன் மேக் பண்ணி போயிட்டே இருந்தது, கொஞ்சம் கூட எட்டி பார்க்கல கீழே. ம் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை. சரி, அப்படின்ற பட்சத்துல இந்த 2023 22 ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும். இப்படி போகுது, இன்னும் நாடு ப்ரெஷர்ல இருக்குப்பா. ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகே இப்போ நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். இது இருங்க, இப்போ கரண்ட் மார்க்கெட் வரேன். நீங்களே என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ப்ரோ இந்த ஐஆர் வந்து பை ஆகுமான்னு பார்க்கலாம் ப்ரோ. ஒரு ஐடியா இருக்கும்ல? ஆமா ப்ரோ. ஒரு ஐடியா இருக்கும், ஏன்னா என்ன ப்ரெஷர் இருக்கிறதுனால. சரிங்களா? அப்படியே இறங்கினாலும் அவனா பண்ணுவானா, இந்த லோ வரையும் ஒரு டைம் உட்காந்து பார்ப்பீங்க செல்லு. ஆமா ஸோ அந்தந்த காலகட்டத்தில் இருக்கும்போது அந்தந்த ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம மைண்ட்ல ஓடுதுன்றதுனால நம்ம கரெக்டாக சொல்றோம். புரியுது அப்படிதான் நீங்க புரியுது. யோசிக்கணும். இப்போ வரத்து ம் உட்காந்து இங்க ஐஆர்டிஆர் போட்டாரு, அங்க கரெக்டா போச்சு, இங்க கரெக்டா வரலன்னா ஃபண்டமெண்டல்ஸ் தான் ரீசன். கோல்டுனாலே ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஓகே சரி, இப்போ இங்க எடுக்கிறீங்க, இந்த ஐ டார்கெட் பண்ணணும், அப்புறம் இவனை ஓகே டார்கெட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த பாடி டார்கெட் பண்ணணும், அப்புறம் தான் நீங்க இந்த விக்கிக்கே போகணும். ரைட்டுங்களா? ஆமா ப்ரோ. பொறுமையா டார்கெட் பண்ணணும். சரி, இது ஒரு என்ட்ரி. இங்க விட்டவனுக்கு இது ஒரு என்ட்ரி. அங்க நீங்க வந்து நல்லா மேல போகலாம். இது வந்து பயங்கரமான புஷ். சரிங்களா? போச்சு, அங்க ரீட்ரேஸ்மெண்ட் ம் வரும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ஆல்ரெடி இது ஃபில்ட் எஃபிசி, ம் இங்க எதுவுமே வந்து பெருசா தெரியல. நம்மளுக்கு ஐஆர் தான் இதுதான். அவன் ஆமா டீப்பா வரான், பயப்படக்கூடாது. எஸ்எல் இங்க இருக்கு. புரியுதுங்களா? ம் என்ன பண்ணிட்டு நீ 2 வாரம் அடிச்சு வைக்கிட்ட, அவ்வளவுதான். ம் 2 வாரம் அடிச்ச, 3வது வாரம் ஏறி தான் போற. அது கரெக்டா ஸ்வீப் ஃபர்ஸ்ட் போவாங்க. இந்த மாதிரி தான். இது உங்களுக்கு கோல் நான் புரியுது. ரேட் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. கரெக்டா அடிப்பாங்க. அடிச்சுட்டு மேல ம் போவான். இந்த இடத்துல புரியல, டே வந்துடணும். டேல சம்திங் அதெல்லாம் இருக்கும், இல்லாமலாம் இருக்க டே டைம்ல. சரிங்களா? ஓகே நான் பிரேக்கர் கூட மார்க் பண்ணலாம். நம்ம ஐஆர் பத்தி பேசுறதுனால நான் பிரேக்கர் சொல்றேன். இருப்பாங்க. ம் சரிங்களா? பிரேக்கர் கூட இருக்கு உங்களுக்கு. அப்படியே நீங்க நவுத்துங்க. இந்த ஆல் டைமை எடுக்கும் போது இந்த மாதிரி கோளாறு பண்றதுலாம் ரொம்ப 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 நார்மல். கிட்ட போயிட்டு வரது ம் இதெல்லாம் ரொம்ப நார்மல். சரி, அங்க இருந்து இறங்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஏன் பொறுமையா இறங்கணும் அதை யோசிக்கணும். ஏன்னா இது எல்லாரும் நம்மளோட டெக்னிக்கல் புரியுது. மூளை சொல்லுது, நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் சொல்ல எல்லாரும். ஓகே, ஆனா பொறுமையா தான் இறங்கும், வேற வழி கிடையாது. சரி, பொறுமையா இறங்குது. எவ்வளவு தூரம் இறங்கும் ப்ரோ? அதிகபட்சம் நம்மளுக்கு இந்த லோ உடைச்சா செல்லுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுவோம் நம்ம. கரெக்டுங்களா? ஆமா அப்ப அந்த லோக்குள்ளார எனக்கு என்ன பிடிஆர் இருக்குன்றது என் கண்ணு தேடணும். இங்க இவ்வளவு பெரிய எஃபிஜி இருக்கு, அதை மார்க் பண்ணி வைங்க, நான் வேணாம்னு சொல்லல. அப்படியே உங்களோட ஐஎஃபிஜி எடுத்து இப்படி விடுங்களா சைட்ல, வேலை முடிஞ்சது இல்ல. ஓகே. இந்த ஃபேவரலி ம் கேப் புரியுது அங்க ப்ரோ. வந்து மார்க்கெட் ரீச் ஆகுது. அங்கேயாவது மார்க்கெட் திரும்புதா அப்படின்னு சொல்லி உட்காந்து பாருங்க. பாருங்க, எஸ்எல் அடிக்கல. சரிங்களா? இங்க ம் இருந்து மார்க்கெட் திரும்பும்போது டிராஸ்டிக்கா போகும். ஏன்? ஏன்னா இது ஹெச்ஆர். ம் இப்போ உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க.
இந்த வாரம் இறங்கும் போது தெரியாது, இதுவும் தெரியாது. இந்த வாரம் இறங்கும் போது ஷோரா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் கீழே தான் வந்துட்டு இருக்கோட. அப்ப இது பாருங்களேன், மே 22, அதாவது மே 3வது வாரம், அதுல இருந்து இது வரைக்கும் ப்ரோ, செப்டம்பர் வரைக்கும் ப்ரோ. இது போதாதா? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 5 மாசம். அதுல மே வந்து கடைசி வாரம் கூட தான் கணக்கு எடுத்தாலும் 4.5 மாசம் வச்சுக்கோங்க. ஸோ 4.5 மாசம் மார்க்கெட் நீங்க செல் அடிக்கணும், நான் பொறுமையாக தான் அடிப்பீங்க. மேலே கீழே போயிட்டு தான் வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு கிளாரிட்டி வருதா உங்களுக்கு? அதுக்குள்ளாரே நீங்க ட்ரேட் பண்ணலாம். இந்த ஃபீச்சர் தொடராம ப்ரோ, ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இங்க அகைன் அங்க வந்து இப்படி இறங்குறான் ப்ரோ. இங்க தொட்டவனுக்கு இதான ப்ரோ லோ, இங்க வரணும்ல. அப்போ உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 வாரம் புரியுதா? புரியுது. அகைன் நீங்க வந்து இன்வெர்ஷன் ஃபேர் ஹேண்டிகேப் இருக்கு ப்ரோ. ஓகேங்களா? இங்க ஃபேர் ஹேண்டிகேப் இருக்கு, ஆனா டிஸ்கவுண்ட் இதுதான் வந்து பிரீமியம் வரும். அது அகைன் வந்து ரீச் ஆகும் ப்ரோ. 1, 2, 3, 4, 5 வாரம் திருப்பியும். இப்போ இது வந்து யாராவது சொல்ல முடியாது வச்சுக்கோங்க, விட்டுறலாம். நம்ம அந்த வாரம் விட்டுறலாம். இங்க இருந்து பை ஸ்டார்ட் ஆகுது, 1, 2, 3 வாரம் அடுத்து பை தெளிவா போதுங்களா? இந்த 3 வாரம் பைஸ் வந்து இது வரையும் தூக்குறான். இந்த செல்லு ரியாக்ட் ஆகுமா ஆகாதான்னு எல்லாருமே பயம் இருக்கும். அது நார்மல் தான். ஏன் நார்மல்? ஏன்னா அதுக்கு மேல போன ஆல் டைம் இல்ல, அந்நேரத்துக்கு என்ன ஃபண்டமெண்டல் இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க பாருங்க, அது வந்து லாஸ்ட் வீக், இங்க ஃபர்ஸ்ட் வீக், இது 30 தான் ஃபர்ஸ்ட் வீக் வரும் உங்களுக்கு. அப்போ வந்து என்எஃப்பி வரணும், 2வது வாரத்துல உங்களுக்கு சிபிஐ வரணும், இதெல்லாம் யோசிக்கணும். 3வது வாரத்துல உங்களுக்கு எஃப்எம்சி வரும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவன் குறைக்கன்னு எதனா சொல்லிருக்கலாம், அது ஏறி இருக்கும். அந்த ஃபண்டமெண்டல் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். புரியுதுங்களா? அங்க என்னோட கண்ணு டெக்னிக்கல் என்ன சொல்லுதுன்னா, இங்க ஒரு எஃபீஜ் இருக்கு, மார்க் பண்ணிக்கணும்னு சொல்லுது. ஏன்னா நம்ம வந்து அப்படியே கீழே வந்து போவோம். ஒன்னா வந்து வீக்லி நம்ம 4 ஹவர் எப்படி சொல்ல மாட்டோம், வீக்லி எப்படி சொல்லுவோம். டைம் ஃப்ரேம் சொன்ன மாதிரி ரிப்ளை பண்ணாது இல்லை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க. இங்க இருந்து போகும்போது ஒரு ஷோர் ஷார்ட் 1, 2, 3 வாரம் முடிஞ்சுது. ஆல் டைம் போச்சா? அதுக்கப்புறம் அது எவ்வளவு போகுதுன்றதுல யாராலையும் பிடிக்கலாம் முடியாது. நம்மளோட எய்ம் ஒரு ஆல் டைம் வந்து 2% மேல போகலாம். அன்னி 2070 தான் ஆல் டைம் ஐ. 2070 1% எவ்வளவு இருக்கும்? 20.7 பாயிண்ட் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ நீங்க இங்க இருந்து ட்ரை பண்ணா கூட ஒரு நிமிஷம், மூன்றரை போயிருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது 2 to 3% ஈஸியா போகணும்னு பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா? அவ்வளவுதான். 2.5 2% போகும்போது நம்ம எக்ஸிட் ஆகிட போறோம். அப் டு பாட்டம்ல யாரும் பிடிக்க முடியாது. அங்கிருந்து செல் அடிக்கலாம். நம்மளுக்கே தெரியும் இது ER to IR மாடல்னு சொல்லிட்டு. அங்கிருந்து நீங்க செல் அடிச்சு கீழே வந்தா நம்ம என்ன யோசிக்கலாம்னா, திருப்பி இந்த லோல இருந்தா மேல போகும் தான் யோசிக்க முடியும். இந்த லோ உடச்சிட்டு திருப்பி இங்க வந்து போகணும்னா இது வந்து இவரோ யோசிச்சு கிடையாது. ரைட்டுங்களா? ஃபாலோ பண்ணியிருந்தா இருக்கு மார்க்கெட். சரி, இப்ப இங்க வந்து வீக்லில வந்து சின்ன ஒரு 5000 இருக்கு. டெய்லியில போனா மேபி கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கலாம். புரியுதுங்களா? இங்கதான் நிக்கிறானு. ஏன் நிக்கிறான்னா டிசம்பர் மாசம். ஒரு சில டிசம்பர் ஜான் நல்லா போகும், ஒரு சில டிசம்பர் ஜான் மொக்கையா போகும். அது அன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறத தான் சொல்ல முடியும். அப்படின்னா டிசம்பர் ஜான்னா லிக்விடிட்டி கம்மியா இருக்கும், அது மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பிப்ரவரியில தான் கொஞ்சமா லிக்விடிட்டி ஜெனரேட் ஆகுமே. கோல்டுன்றதுனால சொல்றேன், மிச்ச பேர்லாம் அதோட டவுட்ன்றுவேன். இப்பதான் கிளம்புறான் வெப்புக்கு மேலதான். அப்புறம் இந்த ஐவரையும் நீ டார்கெட் பண்ணுவீங்க. 1, 2, 3 வாரம் பை போகும். அந்த 3 வாரம் நீ ப்ராஃபிட் பண்ண வேண்டியது. புரியுது. அதுக்கப்புறம் இப்ப ஃபுல்லாக ஆல் டைம் ஐ யாரால வரானு 2024 வந்து சரியான பிரச்சனை. 2024 அவருக்கு பிரச்சனை இல்லாத இயரே கிடையாது. உங்களுக்கு இந்த 5000 சரி, நீங்க இருந்து எல்லாம் எங்க போவான்றது உங்க டவுட். நீங்க வந்து போடுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் இங்கேயே ஒரு ஐ இருக்கு, இது ஒரு நம்ம ஒரு ஹெல்த்தியான விஷயம். சரிங்களா? அதுவே வந்து 3.5% போயிடுது. அதை தாண்டி நீங்க வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஒரு அனதர் ப்ரோ வீக்லினா அவன் வந்து ஒரு 5 to 7 போறான் ப்ரோ. என்னோட அனலைஸ்ல சொல்றான் 5 to 7 போறான். ஆனா நான் தான் கம்மியா சொல்றேன் 3-4. ஏன்னா மக்கள் அவங்க ஏமாந்துட்டாங்கன்னா டெய்லினா நீங்க வந்து 1.5 to 2 ட்ரை பண்ணுங்க. வீக்லினா ஒரு 3 to 5 ட்ரை பண்ணுங்க. நல்லா போயிடுவான். வெளியே பாருங்க போயிடுறாங்களா? அதுக்கிடையில வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடும். அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்க. ஆனா 1 hour யாரும் ஃபாலோ பண்ண கொஞ்சம் புரியல அந்த இடத்துல. அப்படி பாத்துக்கலாம் நம்ம. அகைன் ஒரு ரீட்ரேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஷுவரா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி நடக்குதுலாம் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, கேண்டில் மாறும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கு பாருங்க, நான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல போயிட்டு ட்ரெஷரிஸ்ல போட்டிருக்கேன். இது நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. மார்க்கெட்ல மொத்தம் 3 விதம் தான். ஒன்னு எக்ஸ்பான்ஷன், இன்னொன்னு கன்சாலிடேஷன் கேண்டில். இப்படிதான் இருக்கும் டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்ல. புரியுதுங்களா?
அடுத்தது இது வந்து பை ரிவர்சலான கேண்டில். விக்கு வந்து வேணாம்னு மேல வந்துருச்சு. இது வந்து செல் ரிவர்சலான கேண்டில். ஸோ இதை வந்து நீங்க எதில் பார்க்கணும், வீக்லி டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் காமிச்சு கொடுக்கும். நீங்க அப்படியே வாங்க. நல்லா போறான் ப்ரோ. திடீர்னு பாத்தீங்களா செல் ரிவர்சல் ஆகுது, மார்க்கெட் செல்லு தான் வருது. சரி, ஏற வந்து அவன் பை போறான். அப்போ நம்ம என்ன யோசிப்போம், இந்த மாதிரி வச்ச உடனே இந்த எஃப்இஜி வரும்னு யோசிப்போம். அப்படியே பை போகுது. ஆனா அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா அந்த பை வந்து தாண்ட கூட இல்லை. அப்ப இதுவே கன்சாலிடேஷன் தான். அந்த ஒரு கேண்டில் கூட சுத்த ஆரம்பிச்சிட்டாலே உடனே ஒரு செல் எக்ஸ்பென்ஷன் வருது. அப்ப நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்னா, ஓகே சூப்பர் இங்க இருந்து மேல போகணும்னு சொல்லிட்டு. ஆனா திருப்பி பாருங்க, இந்த கேண்டில் உள்ளாரையே சுத்த வைக்கிறானுங்க. அட்லீஸ்ட் நீங்க இந்த இடத்துலயாவது சந்தோஷமா இருப்பீங்க. ஷுவரா சொல்றேன். இந்த 1-2 வரும்போதுலாம் ஒரு டவுட் வந்துடும், மார்க்கெட் போலையேன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஏத்துறான், திருப்பி இறக்குறான். இது பேர் கன்சல்டேஷன் தான். நீங்க எங்கெல்லாம் வெயிட் பண்ணி தான் அவங்க வழியே கிடையாது. புரியுதுங்களா? அவன் எப்பதான் மேல போவான்றது ஷுவரா யாராவது சொல்லவே முடியாது. நம்மளோட வேலை என்ன, அந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்ப நம்பிக்கை வரும்னா, திருப்பி இங்க ஒரு 1000 எடுக்கிறான் பாத்தீங்களா, தொடல. நான் இல்லைன்னு சொல்ல, தொடல. ஆனா மேக் ஆகுது இல்ல, மொமெண்டம் இருக்கிறதால அது மேக் ஆகுது. அந்த விதத்துல பாருங்க. அப்போ இந்த ஐக்கு இது ஐயர் ஐ திருப்பி கீழே வந்து தொடாம தான் போயிட்டா. மேபி சில்வர்ல தொட்டிருக்கும், இந்த தொடாம மட்டும் தான் எஸ்எம்டி ஆயிடும். கரெக்டுங்களா? அயன் மேல போறான். இப்போ இந்த இடத்துல வந்து ரீச் ஆகிறான்னு பாருங்க. இங்க உடனே கிடைக்குது. ஆனா நம்ம எய்ம் அது கிடையாது. நம்ம எய்ம் வந்து நார்மலா கிளம்பலாம்ல ப்ரோ. இங்க இருந்து உங்களுக்கு வந்து 5% போகணுமான்னு பார்க்கணும். இந்த ஐ வரைக்குமே அடிக்கடி போயிட்டு வந்துட்டான். இதுவே உங்களுக்கு 7%. ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மல் ஏரியா. உங்களுக்கே வந்து வெப்சைட்ல சார்ட் அவைலபிளா இருக்கு. அப்போ இதுல இருந்து நீங்க கணக்கு பண்ணுங்க, 5% போறாங்க. இது வரையும் கணக்கா இருக்கும்ல போகும்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் ப்ரோ, அப்படிதான் நீங்க போகணும். புரியுதுங்களா? அப்ப இந்த ஆல் டைம் வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல இருந்து திருப்பி உங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும், திருப்பி மேல மார்க்கெட் போகுமான்னு சொல்லிட்டு. அதுதான் மெயின். அப்ப இங்க நீங்க ஒன் டேல தான் போகணும். இன்னும் அவைலபிள், வீக்லியில் அவைலபிளே கிடையாது. புரியுதுங்களா? நீங்க வந்து பாத்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஐயா நீங்க ஒரு 5000 வருதா ப்ரோ? இது டிஸ்கவுண்ட் கிடையாது ப்ரோ, மேலே தான் நிக்குது, டிஸ்கவுண்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ அங்கிருந்து அவன் அகைன் ஏற்றும் போது திருப்பி ஒரு 5% போதான்னு பாருங்க. போனானுங்களா ஒரு 3-4 தான் போயிடறாங்க. சரிங்களா? மொத்தமா அடிச்சு அழகாங்க ப்ரோ. இதை கண்டுபிடிக்க முடியும் ப்ரோ. இந்த கேண்டில் மாறணும்னு நீங்களே சொல்லிடலாம், செல் ரிவர்சல் சொல்லிட்டு. புரியுது ப்ரோ. தெரிஞ்சுங்களா? அடுத்து அதுக்கேற்ற மாதிரி அவன் கன்ஃபார்மே பண்றான் ஆமாண்டான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 வாரத்துல வந்து அசால்ட்டா நீங்க 1 ஹவர்ல பார்த்து ட்ரேட் அடிச்சாலும் செல் கிடைக்கும். இந்த வாரம்லாம் சாலிடா செல் அடிக்கலாம். ஆனா இங்க இருந்து பை எதிர்பார்த்தே ஆகணும், இது ஷுவர். புரியுதுங்களா? இது ரீச் ஆகும்போது எப்போ, நவம்பர். அப்போ அவள் தான் இதுல என்ன புரிஞ்சுக்கணும், நவம்பர் வந்துருச்சா சுத்தம். நவம்பர் டிசம்பர் மார்க்கெட் அப்படியே சுத்திட்டே இருக்கும். சரிங்களா? அதுவும் ரேஞ்ச் வேற பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு ரேஞ்ச் இங்க. தெரிஞ்சுங்களா? 10% ரேஞ்சு. அவன் மார்க்கெட் இப்படியே சுத்துறது பயங்கர வாய்ப்பு இருக்கு. சுத்திட்டே இருப்பான். ஷுவரா இதுல வந்து ஒன் டே எதனா கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. 2024 எண்டு, 2025 ஸ்டார்டிங் இதெல்லாம். ஸோ இங்க ஒன் டேல வந்து நான் உங்களுக்கு ஐஆர்டிஆர் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்க இருந்து நம்மளோட எய்ம் என்ன, இந்த ஐ போகணும். போயிட்டானா போயிட்டு அங்க இருந்து எவ்வளவு போறான்றதுலாம் ஒன் டேல தான் பிடிக்க முடியும். வீக்லி தெரியலனா ஒன் டே ப்ரோ ஷுவரா ஒரு 5% போறான். 5% போயிட்ட பிறகு திருப்பி உங்க ஐஆர் வரானுங்களா, அந்த ஐஆர்ல இருந்து உங்களுக்கு ஷோர் ஷார்ட்டா டிபி எது வரையும் வைக்கலாம்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஐ இருக்கு, இது வரையும் உங்களுக்கு போகும் தெரியும். அப்ப அதுக்கு மேல எவ்வளவு போகுதுன்னு பாருங்க. 5%. ஓகேங்களா? இது வரைக்கும் இது ரிவர்சல் ஆகுது. நம்மளோட ஐஆர் சும்மா நம்ம வீக்லி அனலைஸ்னாலே ஐஆர் மார்க் பண்ணி வச்சுட்டு தானே போவோம். இது வந்து சுத்தமா என்னோட எதிர்பார்ப்பே கிடையாது இவ்வளவு மேல போகும்ன்றதுலாம். ஒன் டேல புடிச்சிட்டே போனா புரியும். ஆனா 17% மேல போகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ ரீசெண்டா அந்த டேரிஃபால பேசுறது தான். இது வேற ஒன்றும் இல்லை. ஏப்ரல்ல இருந்தா நம்ம ஆரம்பிச்சோம் வேலையை. ஓவரா பண்ண ஆரம்பிச்சான்ல. 145, 120, 150, 200 சொன்ன சைனாக்கு. ஆமா, அந்த பிரச்சனை தான். இதுல வந்து மேஜர் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்து இது பண்ணோம்னா ஏசியன் மார்க்கெட்ல. அதனாலதான் ஏசியன்ஸ் நல்லா போச்சு கோல்ட்ல கொஞ்ச நாளாவே. கோல்ட்ல நிறைய எக்ஸ்ஏஎம்டி பேட்டர்ன் தான். நானே PO3 கிளாஸ்ல எடுக்கும்போது சொல்லியிருப்பேன் ஏஎம்டி தான் அதிகமா இருக்கும், எக்ஸ்ஏஎம்டி தான் நிறைய இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்ஏஎம்டி தான் அதிகமா இருக்கு. ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் வரும்போது உக்ரைன் இது ரஷ்யாவுடைய ஒன் ஆஃப் த டாலர் ஹோல்டிங்ஸை முடக்கிட்டாங்க அமெரிக்காவோட ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதனால எல்லா விதமான நாட்டுக்கும் பயம். இது வந்து தப்பாச்சு. ஒரு குளோபல் ரிசர்வ் கரன்சியை வந்து ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து இன்னொரு நாடு முடக்கவே கூடாது. இது என்னதான் வார் நடந்தாலும் அநியாயமான முறையாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயம் வந்து
அவங்களே கோல்டு. வந்து அவங்களுடைய டாலர் ஹோல்டிங்ஸை விற்க ஆரம்பிச்சு கோல்டா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது இது வந்து புரியுது. 3 இயர்ஸா போயிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு மார்க்கெட்டும் வந்து 2024 2025 தான் நல்லா பையில இருக்கு இன்னமும். இதுல என்ன அவர் வந்து நெருப்புல எண்ணெயை ஊத்துறாரு ட்ரம்ப். இல்லையாங்களா? இதுல புரியுது பயங்கர என்ட்ரிஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? 4 வருஷம் மார்க்கெட் இது, சரி 3 வருஷம் மார்க்கெட்டா, புரியுது 2 புரியுது. வருஷம் 22 கூட கணக்கு வர 23 24 2 வருஷம் ஃபுல் மார்க்கெட் பார்த்துருக்கோம். இதுல வந்து டெய்லி பாருங்க, நம்ம அதை ஆரஞ்சு கலர்ல இண்டிகேட் பண்ணலாம். ஓகே டெய்லி எடுத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ப்ரோ, எக்கச்சக்கமா இருக்கும் என்ட்ரி. நான் உனக்கு இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். அதாவது ஒரு வருஷம் மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் முடிப்போம். ஓகே 2024 25 அதாவது 2025 தான் இது, ஒரு வருஷம் கூட கிடையாது, ஒரு 6 மாசம் மார்க்கெட். இதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு முடிச்சு காமிக்கிறேன். இங்க நான் உங்களுக்கு சொன்னேன் வீக்லில இருந்து இது வரைக்கும் போகும் ப்ரோ, ஆனா நடுவில் நிறைய கிடைக்கும் ப்ரோன்னு சொன்னேன், சரிங்களா? அதை பாருங்க, இப்போ நான் சொல்றது உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் ஆகும். நான் இப்போ மார்க் பண்ண ஓகே வீக்லியில இருந்து நீங்க டைரக்டா 4 ஹவர் போனீங்கன்னா செம்ம என்ட்ரி இருக்கும் bro. எல்லா 4 ஹவர்லயும் உங்களுக்கு என்ட்ரி இருக்கும். இந்த பிளாக் கலர் ஓகே கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா 4 ஹவர்லயும் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போறேன், 4 ஹவர் காமிக்க போறது, ஏன்னா 4 ஹவர் வந்து ரொம்ப அல்டிமேட் ஸ்விங், 2 to 3 வீக்ஸ் ஆயிடும். இப்போ நம்ம ஒன் ஓகே டேல மார்க் பண்ணுவோம். ஒன் டேல மார்க் பண்ணிட்டு அந்த எல்லா ஒன் டேவையும் போய் நான் உங்களுக்கு 1 ஹவர்ல காமிக்கிட்டேன் என்ட்ரி இருக்கா இல்லையான்னு. ஷுவரா இருக்கும், ஓகே. சரிங்களா? அந்த 1 ஹவரே நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து 5 மினிட் 15 மினிட்டா வரும். இப்போ நம்ம ஆக்சுவலா பார்க்கறது வந்து தினசரி ட்ரேட் பிளானே கிடையாது, நம்ம கிளாஸே நீங்க மாறிடுச்சு தெரிஞ்சுங்களா? அதாவது புரியுது டே புரியுது. பை டே ட்ரேட் பிளான் கிடையாது. இது உங்களுக்கு கோல்டு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா எப்படி பார்க்கலான்றதுக்காக ஒரு ஐடியா சொல்றேன். ஓகே இங்க பாருங்க, இது நம்மளுக்கு கிளியரா இருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், இவன் எல்லாரும் ஆயிட்டான். அப்ப கம்பல்சரி நம்ம எல்லாரும். பொறுமையா தான் போவோம், ஏன்னா இவனும் எல்லாரும் மாறிக்கிறான். இது தலை வலி நம்மளுக்கு, சரிங்களா? நான் ஒண்ணு ஈக்குவலைஸ் பக்காவா இருக்கு. டிசம்பர்லாம் உங்களுக்கே டிசம்பர்ல எல்லாருமே தெரியும் ப்ரெஷர் இருந்துட்டே தான் இருந்தது மார்க்கெட்ஸ்ல, சரிங்களா? ஓகே 2024 மார்க்கெட் பைல தான் இருந்தது கோல்டு, இது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனா 25 மாதிரி இவ்வளவு மோசமா கிடையாது, இது ரொம்ப மோசம். சரி இங்க பாருங்க, இங்க எடுத்த என்ட்ரிக்கு எனக்கு அட்லீஸ்ட் இது டார்கெட்டா ப்ரோ ஃபர்ஸ்ட். ஆமாம் ப்ரோ. அதுக்கு இடையில எனக்கு 5000 ஆட் ஆகிட்டே வந்தா நான் இது வரைக்கும் போகும் தான் ப்ரோ நினைப்பேன். பண்ண நிமிஷம் இங்க சேர்ந்து வருது, ஓகே. ஏன்னா அது காமன் தானே. ஆமாம். இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணலாம், நடுவில் எதனா இருக்கான்னு பார்ப்போம். இங்க ஒண்ணு இருக்குதா? இருக்கா? அதுக்கு மேல. அகைன் போற போக்குல இங்க ஒண்ணு ம். திருப்பி ஆல் டைம் கிட்ட போகும்போது இந்த மாதிரிலாம் வச்சா அதெல்லாம் நம்பிக்கை தரும் bro. உடைப்பாண்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தரும் கிட்டத்துல வந்து வச்சா. அதுவும் அவன் என்ன பண்றான், ஒரு ஸ்வீப்பர் அடிச்சுட்டு போறான் பாத்தீங்களா? இதுதான் புரியுது இன்னும் புரியுது. பயங்கரமா இருக்கும். ஆனா நல்ல கான்பிடன்ஸ் தர என்ட்ரி. ஆரஞ்சு கலர்ல மாத்திடலாம் ப்ரோ டேனா. ஓகே ஓகே இது பாருங்க, இது வந்து கோல்டுங்களே ப்ரோ, வேற எதுவும் பெருசா யூஸ் ஆகும்னு நான் பேக் டெஸ்ட் பண்ணல. கோல்டு மட்டும் அதிகமாக பேக் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். டே டைம் ஃப்ரேம் நான் பேக் டெஸ்ட் பண்ணது என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து அட்லீஸ்ட் அவங்க ஒரு 2-3% ஈஸியா போறாங்க, சரிங்களா? நம்மளுக்கு இன்னும் ஹெவி ஃபண்டமெண்டல் ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்ம சும்மா 600-700% போச்சுன்னா அதை அப்படியே எடுத்துக்கூடாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் தான் நமக்கு தெரியும் எப்பவுமே. இப்போ இங்க வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இது ஐ ரீச் பண்ற வரைக்கும், ஏன்னா உங்களுக்கு வெப்சைட் சார்ட் இருக்கு கரெக்டுங்களா? உங்களுக்கு எங்க வந்து டவுட் ஆரம்பிக்கணும், இந்த இடத்துல இருந்து தான், இங்க இருந்து தான். இதுல இருந்து நீங்க பாருங்க, எய்ம் வந்து 3% ஹையஸ்ட், அவன் போனது வந்து 3.27, கிளியருங்களா? இதுல என்னோட கருத்து என்னன்னா, அப்படி போகும்போது அகைன் ஒரு 5000 கிரியேட் ஆகும், அதுல நம்ம திருப்பி ஒரு என்ட்ரி எதிர்பார்க்கலான்ற. புரியுதா? கிரியேட் ஆகுதா? இங்க தோறலாம். இது ஆல் டைம் இதான். இது எது வரைக்கும் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இது வரைக்கும் கிடையாது, 1.5% வரைக்கும். ஸோ அந்த 1.5% இல்லாமல் இன்னும் 3 போதான்றது ஆசை, அது ரொம்ப பேர் ஆசை. ஏன்னா எல்லாரும் தான் நினைப்பாங்கன்னா ஆல் டைம் ஏன்னா இங்க இருந்தானே இங்க திருப்பி சொல்லணும்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான், கேள்வி கரெக்ட் தான். ஆனா நான் என்ன சொல்றேன், ஓவராலா 5000-3% போதான்னு அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்பாங்க. ஓகே 3.5 போயிருக்காங்க, போற வழியில எந்த விதமான 5000 கிரியேட் ஆகல. இதுவே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சிக்னல் மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் எதனா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அந்த கேண்டில பாருங்க, இந்த 1 இந்த 2 தேவையில்லாம கன்சல்டேட் ஆக ஆரம்பிக்குது. செல்லோனி ரிவர்ஸ்ல ஆகிற பையோனி ரிவர்ஸ்ல ஆகிற, அப்ப எப்படிதான் நீ போக போற, இதான் டவுட். புரியுதுங்களா? அடுத்து இது கண்டினியூஷன் ஆகும்போது கொஞ்சம் நம்பிக்கை நார்மலா இந்த ஐயர் தூக்கணும் எனக்கு, அப்பதானே சார் ஐயர் ஐயே பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும். ஒரு ஐயரே வேணும், நீ ஐயரே மேக் பண்ணல, கன்சல்டேஷன் வேலை முடிஞ்சது. இந்த மாதிரி ஐயரை எல்லாம் பிரேக் பண்ணாலும் அதெல்லாம் கணக்கு வராது.
ஹையர் என்ன பிரேக் ஆகுது பாருங்க. இதுதான் ஹையர் ஐஸ். இதெல்லாம் வீக் கேண்டில்ஸ் சரிங்களா. அதான் சும்மா இதெல்லாம் எப்படின்னா 1 2 3 4 நாள் கன்சல்டேஷன் ஆச்சு பாத்தீங்களா. அந்த கன்சல்டேஷனுக்கு மேல போய் ஒரு மேனிபுலேஷன் அடிச்சு இறக்குற கதை இது. அப்படி புரியுதுங்களா உங்களுக்கு. ஏஎம்டி செல் சைடுக்கு டைரக்டா அவங்க எங்க வரணும், இந்த லோ எல்லாத்தையும் எடுக்கணும். ஏன்னா ஹெச்ஆர் வந்துடும். ட்ரெண்ட் லைன் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் 4 1 ஹவர்ல அங்கதான் போறோம் நம்ம. அங்க வந்து திருப்பி கீழே இறக்குறானுங்க ப்ரோ. நாங்களும் ஆல்ரெடி இருக்கிற எஃப்ஹெச் நீங்க எய்ம் பண்ணலாம், தப்பு கிடையாது. என்ன ஒண்ணு, அந்த எஃப்ஹெச் வந்தோடனே எடுக்கணும் எய்ம் பண்ண முடியாது. ஏன்னா கன்ஃபார்மா அந்த லோ எடுப்பான். இது வந்து கோல்டு ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பேட்டர்ன். அசால்ட்டா இருக்கிற எஸ்எஸ்எல் எடுத்துட்டு தான் திருப்பி பிஎஸ்எல் போவானுங்க. ஆனா நம்ம எய்ம் வந்து இங்கிருந்தே போகுமா இல்ல இங்கிருந்து போகுமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது எங்க அந்த போத இடத்துல வெயிட் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இது வரையும் நம்ம டிபி இருக்கு. இது வந்து ஷார்ட் ஷார்ட் டிபி. நம்மளுக்கு அழகா இங்க இருந்தே புரியுது மார்க்கெட் இவ்வளவு தூரம் இன்னும் மேல போக போறான்னு சொல்லிட்டு. ஸோ 3% இது நமக்கு நல்ல டார்கெட் இருக்கு. இங்கெல்லாம் 3% பாத்தீங்கன்னா 28 பாயிண்ட் 2800 வரும்போது 28 பாயிண்ட் 30 பாயிண்ட் உங்களுக்கு 3%னா 100 பாயிண்ட் நவுந்துரும். 90 பாயிண்ட் எக்ஸாக்டா ஒரு 100 பாயிண்ட் ஈஸியா நவுந்துரும்ன்ற மேல போறானுங்க ப்ரோ. அங்க ஒரு கன்சல்டேஷன் பண்றாங்க. ஆனா ஒரு ஐஎஃப்எஸ் தான் நின்று இருக்காங்க கேட்டுங்களா. பிரச்சனையா இல்லைல்ல. அப்போ இந்த ஏரியா திருப்பி இந்த ஒரு கன்சல்டேஷன் நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது பாருங்க. கன்சல்டேஷன் எப்படி கண்டுபிடிச்சேன்றத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இந்த கேண்டில் நல்லா போச்சு, சூப்பர் தான். இந்த பாடியை விட அந்த பாடி நல்லா ஐயா க்ளோஸ் வைக்குது. இதெல்லாம் நோட் பண்ணுவோம் சரிங்களா. இப்பயே இந்த மாதிரி ஆகும். சரி ஒரு நாள் ஆகலாம். அகைன் பாருங்க, திருப்பியும் பாருங்க. இது மேல கன்சல்டேஷன் புரியல நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். இந்த 2 நாள் வந்து உங்களுக்கு முடிஞ்சாலே கிளியரா தெரியும் ஓகேங்களா. அது அன்னைக்கே நான் லைவ்ல எப்படி ப்ரோ ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா எம்எஸ்எஸ்ஸே இருக்காது, ஸ்ட்ரக்சரே இருக்காது. கிளியரா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் பாக்குறேன். நீங்க நீங்க திணறுவீங்க ஸ்ட்ரக்சரே பார்க்க முடியாம. அது பேர் தான் கன்சல்டேஷன். ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு கேண்டில் உள்ளார சுத்துறானுங்களா. கரெக்டா அதை பாருங்க. நான் வேணும்ட்டே ஒரு ஐ அடிச்சு செல்லு வருமா. ஏன் நம்மளுடைய ஓவரால் மார்க்கெட் வந்து பை சைட்ல கன்சல்டேட் ஆகும் போது நமக்கு கம்பல்சரி மார்க்கெட் வந்து கீழே ஒரு லோ எடுத்து தான் மேல போய் ஆகும். அப்படி கீழே ஒரு லோ எடுக்காம மேல போகுதுன்னு போது கண்டினியூஷன் ஆகாது. புரியுதுங்களா. கண்டினியூஷன் ஆகாது. ட்ராப், அந்த பைன்றதே ட்ராப். கரெக்டுங்களா. இங்க ட்ராப்ல எல்லாரும் மாட்டிருப்பானுங்க. ஏன் இந்த கேண்டில் உள்ளதான் நீ சுத்திட்டே இருந்த. அப்ப அந்த கேண்டில் லோ எடுக்கணும்ல. அப்ப எடுப்போம் பாருங்க. இதான் என்ட்ரி. இவ்வளவு நாள் நீ 5000 தான் இருந்திருக்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க வந்து சும்மா சரன்னு இது வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டார்கெட். ஆல் டைம் இதுல இருந்து இப்போ கணக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் ஆல்ரெடி 3% தெரியல நமக்கு. இங்க பாருங்க, இங்க இருந்து ஒரு 3% அவன் போனது 3.40. நமக்கு தேவை 3%. அவ்வளவுதான். போற வழி 5000 கிரியேட் ஆகுது. இங்க ஒரு 5000 கிரியேட் ஆயிருக்கு, அங்க ஒரு 5000 கிரியேட் ஆயிருக்கு. நான் ஷோரா எங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அங்க ரியாக்ட் ஆகுது, வேற வழி கிடையாது. கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்து தான் ஆகணும். புரியுதுங்களா. அது ரொம்ப நார்மலான விஷயம் தான். ரியாக்ட் ஆச்சா நம்ம எடுத்து தான் ஆகணும். அதுலயும் பாத்தீங்கன்னா இங்கே ரியாக்ட் ஆகுதுன்னா இந்த லோ வரையும் எடுத்துருக்கு கீழே வந்து. நீங்க சும்மா மார்க் பண்ணி வைங்க. ஓகே, இது வந்து வீக்லி ப்ரோ. தப்பா போட்டேன். அகைன் நீங்க இருந்து பாருங்க ப்ரோ. இந்த இடத்துல இருந்து அந்த வீக் எல்லாத்தையும் பார்க்கணும் ப்ரோ. அது என்ன செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுதா தேர்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுதா உங்களுக்கு நல்லா புரியும். சாப்பிட்டா எவ்வளவு ப்ரோ போச்சு? 4 போயிருக்குங்களா. நமக்கு தேவை 3 தான் ப்ரோ. அங்க வந்து திருப்பி வரும்போது நீங்களே சொல்லுங்களேன், இந்த பையே ரிஸ்கி தான். ஏன்னா நம்ம இங்க வரும்னு பார்த்தோம். ஏன் வரும்னு பார்த்ததுக்கு நான் ரீசன் சொல்றேன். இது வந்து ஈக்குவல் மாறுது தெரிஞ்சுங்களா. இப்படி எடுத்து போல நான் இதை வந்து உங்களுக்கு 1 ஹவர்ல காமிக்கிறேன். டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் மாசம் அதெல்லாம் எண்ணில அடிச்சு இறக்கலாம் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் இது ஒரு சினாரியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றது ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஒன்னும் இல்லை ப்ரோ, ஒரு செல் அடிப்பான், அடுத்த ஒரு பை அடிச்சா அடுத்த 2-3 நாள் அந்த பை கண்டினியூ ஆகணும். கண்டினியூ ஆகும் வேணும்னே ஒரு பை ஒரு செல் கன்சல்டேஷன் தான். நீ ஹெல்த்தியா இருக்கேன்னு கேட்பானுங்க. எங்க நீ தாங்கலையே, இந்த ஐயா தாங்கல நீ. அவ்வளவுதான். கரெக்டா மேனிபுலேஷன் அடிச்சு இதை நம்ம 1 ஹவர்ல தான் கண்டுபிடிக்க முடியும். இங்கெல்லாம் சொல்ல முடியாது. இறங்குறாங்க பாருங்க, சூப்பரா கண்டுபிடிக்கலாம். இது ஒரு ஈக்குவல் சொல்லிட்டு. உங்களுக்கு வீக்லியை வந்து நான் டெய்லியா மாத்திடுறேங்க. ஏன்னா கீழே வரையும் வந்துட்டான்ல. அவ்வளவுதான் ப்ரோ. இது உங்க இது வந்து உங்க ரேஞ்ச் நல்லா பெருசு தான் ப்ரோ.
ஆல் டைம் பத்தி அவ்வளோதான், ரெண்டாவது நீங்க யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவை இங்க இருந்து போறதே பெருசு தான், தெரியுங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஆல் டைம் 3% போதான்னு பாருங்க. அவன் போனான், எங்கேயோ போனான், அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மளோட ரியலிஸ்டிக் கோல் தான் வைக்க முடியும். எனக்கு தேவை நெக்ஸ்ட் ஒரு 3%. ம் அவன் 5 போயிட்டான், அதான் அந்த கேண்டில் போகும்போது 3 ரீச் ஆகி தானே போகுது. அவ்வளவுதான் ப்ரோ. அந்த போற வழியில இங்க ஐஆர்எல், இங்க ஐஆர்எல், இங்க ஐஆர்எல் எல்லாமே ஓகே தான். ம் இந்த ரிவர்ஸ் அடிக்கிறான் பாத்தீங்களா, இது ரொம்ப டிஃபிகல்ட் கண்டுபிடிக்கிறது. அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. சைக்காலஜிக்கல் லெவல்னு பாத்தீங்கன்னா 3500ன்றது சம லெவலு. அது வந்து ஊரே எதிர்பார்த்த லெவலு. ஓகே ஃபண்டமெண்டலாக இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்ன லெவல் 3500 சொல்லிட்டு, அதிகபட்சம் இயர் எண்டு கூட 3600 2025 எண்டுக்குள்ள. இது இப்பவே போயிடுச்சு 3500. ஸோ அங்க மேபி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறத எடுத்தோடெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த நாள்லயே கண்டுபிடிக்கிறது. நான் காமிக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்க முடியும். வாய்ப்புகள் இருக்கு. ரிஸ்கி என்ட்ரி, நம்மளோட ரிஸ்க் லெவலை வந்து கம்மி பண்ணி எடுத்தா நல்லது என்ட்ரி, ஓகே அப்படி சொல்றோம், சரிங்களா? அங்க வந்து இறங்கும் போது எனக்கு வந்து இன்னும் கூட என்ன ஒரு டவுட்னா, இங்க இருந்து போவான்னு இன்னமும் எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. இங்க வரணும்னு சொல்லிட்டு இந்த லோனை உடைச்சிட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த கேண்டிலும் இந்த கேண்டில் எல்லாமே இன்சைட் பாரு, இந்த ஒரே ஒரு கேண்டில் உள்ளார. ஸோ அந்த பீரியட் வீக்கா இருக்கும், அதை உடைச்சிருந்து தான் பார்க்கறேன். என்னோட எய்ம் அதுதான், பார்க்கலாம் ப்ரோ அது எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க மார்க் பண்ண பாத்தீங்களா ஆரஞ்சு கலர் லைன் எல்லாம், டே ஐஆர்எல், ஆமா அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு 1 ஹவர்ல காமிக்கிறேன் என்ட்ரியா, சரிங்களா? ஓகே நீங்க அந்த 1 ஹவர் வந்து 15 5 கன்வெர்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஸ்விங் ட்ரேடர். சாரி, நீங்க அந்த 1 ஹவர்ல இருந்து 15 5 கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்விங் பார்ப்போம் அப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து 18 டிசம்பர், நம்ம இப்போ ட்ரேட் பண்ண போறது கிடையாது. 6th ஜான்ல இருந்து ட்ரேட் பண்ண போறோம். ஜனவரியோட செகண்ட் வீக்ல இருந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். டிசம்பர் லாஸ்ட் 2 வீக்ஸ், ஜான் ஃபர்ஸ்ட் 1 வீக் விட்டுருவோம். ம் ப்ரோ இதுல வந்து 2 விதமா பார்ப்போம் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ப்ரோ. ஓகே பிளைண்டா நான் மார்க் பண்ணி வச்ச ஐஆர்எல் தொட்ட உடனே அந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடுலனா இருக்கு, இங்கன்னா அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த ஆரஞ்சு லைன் தொட்டுதா ஐஆர்எல் டேல மார்க் பண்ணது, 1 ஹவர்ல எனக்கு என்ட்ரி வேணும். எப்படி எப்படிலாம் என்ட்ரி இருக்கும், எம்எஸ்எஸ் சொல்றேன் ப்ரோ. நார்மல் எம்எஸ்எஸ் இப்படி இருக்கும், ரைட்டுங்களா? ம் எல்லாரும் எம்எஸ்எஸ் இப்படி வரும். ஆமா மூணாவது வந்து ஏஎம்டி எம்எஸ்எஸ் ப்ரோ, நல்லா அக்யூமுலேட் ஆகிடும், இப்படி போகணும். ஓகேங்களா? ஏஎம்டி எம்எஸ்எஸ் ஓகே 3 தான் இருக்கும் மேக்ஸிமம் எம்எஸ்எஸ்ல. ம் நம்ம இன்னும் நான் எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் வரணும், அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க பிளாக் சர்ச் பண்ணணும் டிஸ்கவுண்ட் வரலன்னா. ஓகே இது நார்மல், இது ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படின்னா, எனக்கு அங்க வந்து கன்ஃபியூஷனா இருக்குன்ற பட்சத்துல இந்த லெஃப்ட் சைட் மார்க்கெட்டை போய் நான் சர்ச் பண்ணுவேன் 4 hour 1 hour மாத்தி மாத்தி. ஓகே ஓகேங்களா? இந்த ரெண்டுத்தையும் நான் பார்க்கலாம், ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சினாரியோவை பார்க்கலாம். இந்த லெஃப்ட் சைட்ல எதுவுமே கண்டுக்காதீங்க, எதையுமே நீங்க பார்க்க வேணாம். டிஸ்கவுண்ட் மட்டும் போச்சா நீங்க பார்த்தே தான் ஆகணும், ரெண்டுத்துலயுமே. 0.5 கீழே வந்துட்டான், அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணலாம், ஃபுல்லா அடிச்சு இறக்கலாம். நீங்க மேல போறது எல்லாரும் தான் போகணும், உங்களுக்கே தெரியும். போற வயல எஃப்ஹெச் தான் நீங்க எடுக்கலாம், உங்களுக்கு தான் இல்லையே இங்க. ஓகேங்களா? நீங்க இருக்கு, அது கூட டேப் ஆகல இந்த இடத்துலயும். இப்ப இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஸ்ட்ரக்சர் பிரேக் விட்டுருங்க முடியும், ஹையரே போட்டோம். நீ திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் அவன் அப்புறம் எடுக்கலாம்ல, அந்த ஐடியாவுக்கு வந்துடணும். ஸோ அந்த ஐடியாவுக்கு வரும்போது இந்த ஐயா உடைக்கும் போது இவன் ஹையரையா மாறிடுறான். அகைன் கீழே வரும்போது இங்க எஃப்இஜி இருக்கு, இது பிரேக்கர் தானே, எடுத்துக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, பெரிய பிரேக்கர் இருக்கு, எஃப்இஜி ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுங்க. ஓகே சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எப்படி நாங்க தைரியமா சொல்றேன்னா, அந்த எஃப்இஜிய கீழே தான் எல்லாமே ஃபில்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லை. ஓகேங்களா? அப்ப திருப்பி அவன் கீழே வரணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் லேட்டஸ்டா இங்க இருந்து போகும்போது கூட ஈக்குவல் லோஸ் எடுத்துட்டு தான் போனான் இந்த இடத்துல. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய இழப்பு எங்க எதுவும் வராதுன்றதுனால நம்ம இங்க இருந்து எடுக்கிறோம். இது ஒரு என்ட்ரிங்களா? இதுக்கு பதிலாக நீங்க அங்க அந்த சூழ்நிலையை லெஃப்ட் சைட்ல அனலைஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வேற எங்க என்ட்ரி எடுக்க பாக்கலாங்களா? செகண்ட் சினாரியோ இதோதான் இருக்கு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. நீங்க எந்த நீங்க என்ட்ரி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னா,
நம்ம சம்டைம்ஸ் 1 hour 15 minutes மார்க் 1 hourலயும் 4 hourலயும் மார்க் பண்ணுவோம் பிடிஆர் 15 minutes போயிட்டு எம்எஸ்எஸ் பார்த்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா 15 minutes போன உடனே தான் நடக்கும், அப்படியே அங்க ஒரு பிடிஆர் இருக்கும், அதை தொட்டு மார்க்கெட் இறங்கிடும். புரியுதுங்களா? நம்ம 4 hour 1 hour பிடிஆர் இருந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும், எம்எஸ்எஸ்லாம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுது. ஆனா அந்த 1 hour பிடிஆர் இப்போ வந்து ஒரு 3 கேண்டிடா சேர்ந்து 15ல கிரியேட் ஆனது, 15ல போனா ஒரே ஒரு கேண்டிடேட் வந்து உங்களுக்கு ஓபியா இருக்கும், அப்படியே எடுத்துரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி சினாரியோ தான் இது. நம்ம வந்தீங்க நானவோ நடக்கும்னு பார்ப்போம். அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் சினாரியோவா சொன்னேன், எம்எஸ்எஸ்லாம் பாருங்க. ரெண்டாவது சினாரியோ, அங்க என்ன இருக்கோ அதை நீங்க என்ட்ரி எடுக்கணும். புதுசா உங்களுக்கு கிரியேட் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படி இதெல்லாம் எந்த தைரியத்துல ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லணும். ஃபண்டமெண்டல் பிளஸ் டெக்னிக்கல்ல வந்து 5000 டே டைம் ஃப்ரேம்ல இருந்து வரணும். அதனால நம்பிக்கை. சரி, இந்த இடம் முடிஞ்சிச்சா ப்ரோ? டிபி தான் நார்மல் ப்ரோ. டிபி எப்பவுமே வந்து இதெல்லாம் வைக்காதீங்க ப்ரோ, எல்லாம் அசால்ட்டா ரீச் ஆயிடும் ப்ரோ. என்னையுமே வந்து இப்ப இங்க ஒரு பிடிஆர் இருக்கு, இந்த பிடிஆர் மார்க்கெட் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு மார்க்கெட் செல் ஆனதுனால உருவாக்கப்பட்ட ஐது. புரியுதுங்களா? இதை வந்து தூக்கம்ன்றது ஊருக்கே தெரியும். நீங்க ரியல் செல் மார்க்கெட் நடக்கும்போது உங்களுக்கு உருவாச்சு பார்த்தீங்கன்னா லோவர் ரைஸ், அதை டார்கெட் பண்ணுங்க. பை ஆகும் போது இதை டார்கெட் பண்ணுங்க. இப்ப இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு, இதுவும் ஈக்குவலா இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. அடுத்தது இதை டார்கெட் பண்ணுங்க, அடுத்தது இதை டார்கெட் பண்ணுங்க, அப்படி பண்ணணும். இப்ப ஏதோ மார்க்கெட் செல் ஆகிட்டு வருதுன்னா, இப்ப இந்த ஹையர் க்ளோஸ் இருக்குல்ல, இதெல்லாத்தையும் நீங்க வளைஞ்சு போயிட்டு செல் ஆகும் போது டார்கெட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்ப இந்த ஏரியா போற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்க ஹோல்ட் பண்ணதான் நீங்க ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இல்ல எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும்னா இப்ப உங்களுக்கு அடுத்தது சொல்றேன், அதை எப்படி பார்க்கலாம். ஃபாலோ ஆன் பண்றது டிபி போற வரைக்கும் எனக்கு பயமா இருக்கு, என்னோட ட்ரேட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண சொல்லித்தாங்க டெக்னிக்கலா அப்படின்றது. அது வேற ஒன்றும் இல்லை. போகும்போதுனா ஐயர் மேக் ஆகுது இல்லை, அது எல்லாமே கரெக்டா ஆர்டர் ஃப்ளோவா போதான்னு பார்ப்பேன். ஆர்டர் ஃப்ளோனா என்ன, ரெண்டு தான் மார்க்கெட்ல, பை ஆர்டர் செல் ஆர்டர். அது ஃப்ளோவா போனோம்னா எனக்கு பை ஆர்டரோட பிடிஆர் செல் ஆர்டரோட பிடிஆர் ரெண்டுமே ஒன்று தான். மார்க்கெட் பைல போகுதுன்னா ஹையர் லோ வித் பை எஃப்இஜி பை ஓபி பை பிபி அதெல்லாம் இருக்கணும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி செக் பண்ணுவோம் நான், வேற ஒன்றும் இல்லை. இங்க வாங்க, இது ஒரு 5000 இருக்கும். ரைட்டுங்களா? ஆரஞ்சு கலர் லைன் இருக்கிற எல்லா இடமும் 5000 தான். நல்லா யோசிங்க. ஓவராலா சம்திங் இந்த லோல இருந்து இந்த ஐக்கு வருது மார்க்கெட் 0.5 வந்துட்டான். ரைட்டுங்களா? டிஸ்கவுண்ட் கீழே தான் இந்த எஃப்இஜி இருக்கு, ஓகே தான். ஆனா இந்த எஃப்இஜி தொடல. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணலான்றது நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ, அதை தொட்ட பிறகு உருவாகணும் இந்த மார்க்கெட்டு. அப்படி நான் எடுக்கிறதுனா என்ட்ரி இங்கே தான் வரும், எனக்கு இந்த எஃப்இஜி தான் வரும். இல்ல நான் 4 hour 1 hour செக் பண்ற மாதிரி சினாரியோ நான் ட்ரை பண்றேன்னா நீங்க வந்து பிரேக்கர் மார்க் பண்ணிடலாம். என்ன கேட்டா என்ன ப்ரோ பண்ணலாம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ரெண்டுமே பண்ணுவேன்னு தான் சொல்லுவேன். ரெண்டுத்தையும் கத்துக்கோங்க தான் சொல்லுவேன் நான். இப்ப இங்க உங்களுக்கு இந்த என்ட்ரி கிடைக்குதா, இது நீங்க பாக்கலன்னா உங்களுக்கு திருப்பி இங்க ஒரு என்ட்ரி கிடைக்கும்ல, அப்படி சொல்ற. ரெண்டுத்தையும் கத்துக்கோங்க, எல்லாமே காசு தானே. ஸ்பெஷலைஸ் பண்றது எதனா ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் பிக்கப் ஆகும், அப்புறம் தான் இன்னொன்னு புரியும். எடுத்தோட முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ படி எனக்கு டே 5000 தொட்டு ஆனா எம்எஸ்எஸ் பிடிஆர் இருந்தா எடுப்பேன்ப்பா அப்படின்றது இந்த என்ட்ரி. இல்ல நான் டே 5000 தொட்டாலுமே லெஃப்ட் சைட்ல இருந்து 4 hour 1 hour கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு நான் அங்க இருந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்பேன் வித்தவுட் எம்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னா இது. சரிங்களா? வித்தவுட் எம்எஸ்எஸ்னா அது வந்து நோ ப்ராபிலிட்டின்னு இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி ஐக்கு ஹையர் மேக் ஆகுது. இதை கரெக்டா பார்த்து தான் இருக்குங்க. நான் எந்த பாருங்க இதுவே பிரேக்கர் தான் ப்ரோ, சரிதா? போட்டு போறதுலாம் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ட்ரேட் மேனேஜ்மெண்ட் நீங்க பாருங்க, ஆரஞ்சு கலர் லைன் பாருங்க, இது ஏதோ டே, இது வந்து ஆல்ரெடி தொட்ட லைனை வந்து எடுத்தது, அதனால அப்படி போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்க தொடும் போது பாருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இங்க பாருங்க, தொட்டுட்டு ஃபர்ஸ்ட் சினாரியோ கிரியேட் ஆகிற எஃப்இஜி நீங்க எடுக்கணும். ரைட்டுங்களா? 5000 இருந்து வரக்கூடிய கன்ஃபர்மேஷன் இது எடுத்துருவீங்க. எத்தனை ஆன்லைன் வைனா அந்த 3% வைங்க, போதா இல்லையான்னு பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் சினாரியோ எப்படின்னா, இப்ப திருப்பி இங்க வரானுங்களா, சரி இங்கே பாருங்க. இன்னொரு சினாரியோ வெப்சைட் பார்க்கறதுனா இங்க எஃப்இஜி இருக்கா, அந்த எஃப்இஜி தொடல. அப்போ உங்களுக்கு எது கை கொடுக்குது, இதுதான், இந்த ஒண்ணுதான் என்ட்ரி. ரைட்டுங்களா? வேற எதுவும் கிடையாது என்ட்ரி. ரெண்டாவது வாட்டி வரும்போது பாருங்கண்ணா, இதை கூட சொல்றேன்னு எப்படி வந்து ஆல் டைம் வந்து செல் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரோ, ஒன்னும் இல்லை இங்க போனா ப்ரோ, நீங்க வந்து கன்சல்டேட் ஆகுறீங்க, நீங்க இங்க வந்தாலும் பை எடுக்க மாட்டீங்க, இங்க வந்தாலும் பை எடுக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு எஃப்இஜி டாப் ஆகி மேல போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நீங்க இங்க பை ஆகணும், அங்க பை ஆகலையே.
ம். புரியுதுங்களா? அப்ப இந்த லோ புரியுது. டார்கெட் பண்ணிருவான் ஈஸியா. வேற வழி கிடையாது. அதான் ரீட்ரேஸ் அடிச்சு வர வராம பாருங்க ஈஸியா. வால்யூம் ம். ம். இம்பேலன்ஸ் ப்ரோ, பிடிஆர் எங்க? புரியுது ப்ரோ. அவ்வளவுதான், இந்த பிடிஆர் எடுத்து அடிக்கலாம். தாராளமா இந்த லோ டார்கெட் பண்ணலாம். ஆனா ஸ்டில் விஆர் இந்த ஐஆர் ஓகே. இங்க வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ட்ரி. அங்க எதனா மேக் ஆன பிறகு என்ட்ரி எடுத்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. லெஃப்ட் சைட்ல பாக்குறது செகண்ட் சினாரியோ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ம். சினாரியோ படி எனக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய எம்எஸ்எஸ் நான் புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிறது வந்து எனக்கு என்ஆர் எம்எஸ்எஸ். ஓகே. இப்படி ஏந்து அவன் போயிட்டு எனக்கு இங்க இருக்கிற எஃப்இஜி தொட்டாலும் சரி, இல்ல இங்க எஃப்இஜி இல்லாம இங்க இருக்கிற ஐஎஃப்இஜி தொட்டாலும் சரி, நான் என்ட்ரி எடுத்துப்பேன். ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க, சும்மானா இந்த ஐஎஃப்இஜி எஃப்இஜி வச்சுக்கோங்க. ஓகே. அந்த மாதிரி சினாரி இங்க இருக்கு பாருங்க. தெரிஞ்சுங்களா? ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் மேல போயிட்டு அகைன் கீழே வந்து எஃப்இஜி கிளியரா இருக்கும். ஓகே தான் ப்ரோ. ஐஆர் மட்டுமே பார்த்தாலே என்ட்ரி இவ்வளோ எடுக்க முடியும் ப்ரோ ஈஸியா. ம். ம். நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும் கோல்டுல. ரிலாக்ஸ்டா இருப்பீங்க ஃபர்ஸ்ட் நீங்க. ஏன்னா இப்போ எல்லா இடமும் பார்த்துன்னு வரும். உங்க இதுல தான் மார்க் பண்ணேன். ஏன்னா ஃபெயிலியர் ஆச்சு, ஐஆர்ல உடஞ்சி கீழே போச்சா எப்படி? இல்ல ப்ரோ. போல பண்ண மட்டும் வேணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஐஆர்ல வந்து உங்களுக்கு கிளாரிட்டி தரும். இப்போ ம். நெக்ஸ்ட் இதை ம். பாரு, இங்க இருக்கு ஐஆர், நல்லா டீப்பா உள்ள வரும். என்ன ஓகே. அர்த்தம்? நோட் வை நீ ஃபிபு போட்டு பாக்கணும்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஓகே. நீங்க இங்க இருந்தும் போடலாம், இல்ல ஓவராலும் போட்டு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவராலா போட்டு பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸாக்டா 0.5 வந்துட்டான் ப்ரோ. ம். நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு சினாரியோ பார்த்தோம். ஒன்னு ஐஆர்எல் தொட்டு அங்கிருந்து எதனா என்ட்ரி கொடுக்குதுன்னா உங்களுக்கு ஐஓஎஃப்டி தான், ரைட்டுங்களா? ஆமாம் ப்ரோ. அப்படி நீங்க அந்த இடத்த விட்டுட்டீங்கன்னா திருப்பி மார்க்கெட் வந்து நல்ல ஹையை உடச்சி கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எஃப்இஜி ஃபீல்டு, அதனால பிரேக்கர். ம். ம். இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ என்ட்ரி இந்த லெஃப்ட் சைட்ல பாக்குது. ஒன் ஓகே. ஹவர்ல பார்த்தா சீரியஸா ஒன்றுமே புரியல. தெரியுதுங்களா? ம். தெரியுது, இது எனக்கு தெரியுது ப்ரோ. புரியல. நான் 4 ஹவர் போயிடுறேன். என்ன டேட்டு? ஃபெப் 4 ஹவர் போறேன் பாருங்க. கிளியரா இருக்கே ப்ரோ. ஓகேங்களா? ம். கிளியரா இருக்கு பாருங்க. இங்க விட்டது தான் இந்த இடத்துல ஐஓஎஃப்டி பார்த்தோம். அப்புறம் இந்த இடத்துல 1 ஹவர் பிரேக்கர் பார்த்தோம். ம். ஆமாம் ப்ரோ. அப்படியே உங்களுக்கு சார்ட் வரும் பாருங்க. இந்த நம்பர் புரியுதுங்களா? ம். இப்போ அடுத்த எங்க டே இருக்குன்னு பாருங்க. இங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று தொட்டானுங்களா? ம். தொட்டதுக்கு அப்புறம் என்ட்ரினா இங்க எல்லாரும் ஆயிடுச்சு. பொறுமையா போலாம். இந்த ஐ எடுக்கிறான். இந்த ஐ எடுத்து எனக்கு ஐயரை வச்ச எம்எஸ்எஸ், ரைட்டுங்களா? ஆமாம் திருப்பி ப்ரோ. உள்ள வந்து அவன் இந்த ஓபி தானே தொடறான், எடுத்துக்கோங்க என்ட்ரி. இந்த ஓபியோ இல்லை ஐஎஃப்இஜி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே. நான் ஐஎஃப்இஜி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். கிளியர் என்ட்ரி. அது ஓகே. எப்படி ப்ரோ ஷோரான்னு கேட்டீங்கன்னா ஃபிபு போட்டுருங்க. டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையா உங்களுக்கே தெரியும். ம். 0.5. அவ்வளோதான். சரி, அங்க வந்து பரவட்டும். டிபி உங்களுக்கே தெரியும். நீங்க வைப்பீங்க அப்படின்னா ஆல் டைம் போனா 2 to 3%, அது நார்மல். புரியுதுங்களா? ஓகே. நீங்க வந்து இதுக்குள்ளாரே இந்த எஃபிஜியை சுத்திட்டு மேல போறதுனா ஓகே ப்ரோ, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரோ. ம். திருப்பி இங்க வரான். திருப்பி இங்க வரும்போது இது ஐஎஃப்இஜி லெஃப்ட் சைட்ல. இந்த ஐஎஃப்இஜி வந்து போறானுங்க. இங்க எஃப்இஜி இருக்கு, தொட்டு போறான். திருப்பி இங்க எஃப்இஜி இருக்கு போகுது. இப்போ இந்த கன்சல்டேஷன் உங்களுக்கு விளக்குற பாருங்க. இந்த ஐ தான் தாண்டானுங்களா? ஆல் டைம் ஐ ம். ஆமா. ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ண முடியல பாருங்க. இது வரையும் போச்சு இல்ல? இங்க லோ ம். ம். வந்தது, ரைட்டு தான். இந்த லோ இந்த எஃப்இஜி பயங்கரம் தான். ஏன் மேல போல? நீ போக முடியல உன்னால, கன்சல்டேட் தான் வாங்குற. புரியுது ப்ரோ. இந்த ஐ தாண்டாம போய் இது விக்கோட எடுக்கிறேன். அவ்வளவுதான், மேனிபுலேஷன் முடிஞ்சது வேலை. உங்களுக்கு தெளிவா மார்க்கெட் புரியணும்னா இந்த லோ எடுக்கட்டும். ம். ம். வெயிட் பண்ணுங்க. இந்த லோ எடுத்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுது வேலை. எம்எஸ்எஸ் அங்கன்னு செல் ம். அடிக்கலாம். பிஸ்கட் தான் ஆகணும் வேணும்னா, இல்லை எடுக்கவே கூடாது. ஒன்னு ரிஸ்க் ஓகே. எடுத்துடணும். இந்த இந்த லோனா தூக்கும் ப்ரோ. இந்த லோனா அசால்ட்டா தூக்கும் ப்ரோ. இந்த லோ தூக்கம்னு எதிர்பார்க்கலாம். அவன் தூக்கிட்டான், அது என்ன பண்ண முடியாது. இந்த லோ அசால்ட்டா தூக்கும். சரிங்களா? ம். ம். இந்த ஸ்டார்டிங்ல ரிஸ்க் எடுக்க முடியும்னா அட்லீஸ்ட் நான் அடுத்ததாவது எடுக்கணும் இந்த இடத்துலயாவது. ம். ஏன்னா இது ஹை, இது லோ, அது பிரீமியம் இருக்கக்கூடிய ஓபி. ம். ஆமாம் ப்ரோ. சரிங்களா? அங்கேயாவது ரிஸ்க் எடுக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கணும் ப்ரோ. அதான் சொல்ல வர பாயிண்ட். எடுத்து ட்ரேட் ம். எடுத்துருந்தீங்கன்னா நீங்க கீழே வந்தீங்க.
இங்க நின்னீங்க, அதாவது அவனோட ஸ்வீப் ஃபர்ஸ்ட் நின்னீங்க, கரெக்டா ஸ்வீப் ஃபர்ஸ்ட். ஸ்வீப் ஃபர்ஸ்ட் பையனால நம்மளுக்கு தோணணும் இந்த மார்க்கெட் கரெக்டா பை போகும்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரக்சர் ம் வரட்டும், அங்க தோணணும் அதெல்லாம் வச்சு நம்ம பண்ண வேணாம், ஸ்ட்ரக்சர் மாறட்டும். இங்க பாருங்க ப்ரோ, ஓகே. இங்கதான் நான் பிரேக்கர்ன்றேன். இப்படிதான் ப்ரோ இந்த போய் லைன்ல இருக்கிறோம் ப்ரோ. ஓகே. தெரியுதுங்களா? புரியுது ப்ரோ. அப்படியே கரெக்டா போயிருப்போம் அதே மாதிரி. இது வீக்லி போல, அதனால மேல இருக்கு. ஓகே, இப்ப திருப்பி இது வரைக்கும் போகணும் ப்ரோ மேல. அதனால ம் ஒரு ஐயாயிரம் கிரியேட் ஆயிருக்கு நம்மளுக்கு. அந்த ஐயாயிரம் வந்து மார்க்கெட்டிங் தான் தொடுது இல்லையாங்களா? தொடும்போது ஆமாம் அங்க ப்ரோ. ஒரு லோ வந்து ஸ்வீப் வச்சாங்க. ம் இது தெரிஞ்சுங்களா எஃப்இஜி? ம் இல்லை உங்களுக்கு பேசணுமா? இல்லை இல்லை ப்ரோ, ஒன்றும் இல்லை. நான் மியூட் போட்டிருந்தேன், சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகும். இல்லை இல்லை இல்லை, அவ்வளோதான். ஓகே, இங்க இருந்து இந்த ஐயாயிரம் தொடும்போது டூ டைப் ஆஃப் சினாரியோ. ஒன்று, நம்ம அங்க எதனா என்ட்ரி கிரியேட் ஆனா எடுப்போம், அப்படின்னு லெஃப்ட் சைட் பார்ப்போம். அங்க எதனா கிரியேட் ஆனா ஆமாம். எடுக்குதா, இதுதான் ஐஓஎஃப்டி கிரியேட் ஆயிடுச்சு எடுத்துக்கோங்க. இங்க வந்து எம்எஸ்எஸ்லாம் பார்க்க முடியாது ப்ரோ. பார்த்து தான் ஆகணும், ஒரு புரியுது. என்ட்ரி இங்க மேலே தான் கிடைக்கும். ம் இதுதான் எடுக்கணும் இல்லைங்களா? லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இருந்தாலும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ப்ரோ, இந்த ஃபிக்ஸ் தான் இருக்கு ம் இல்லைங்களா? ஓகே டிபிலாம் தான். பயங்கரம். உங்களுக்கு வந்து அந்த டிபியை பத்தி எந்த கேள்வியும் வேணாம், சூப்பரா இருக்குது. இதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஃபாலோ பண்றதுலாம் கஷ்டம் தான். இந்த இடத்துல எப்படி ஃபாலோ பண்ணணும், நம்ம இது வேணா மார்க் பண்ணலாம் ரியாக்ட் ஆகும்போது. யாராலையும் ம் சொல்ல முடியாது இந்த ஃபியூச்சர் இருந்தால் போகும். வேணும்னா இங்க ஒரு ஐயரை மேக் ஆன அப்புறம் நீங்க எடுக்கலாம். இப்போ இந்த ஐயை உடச்சி ஐயரை மேக் ஆனா பாத்தீங்களா, ம் அதுக்கப்புறம் இங்க ஒரு ரெஃப்யூஜ் வந்து இதை வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இதை பாருங்க, கன்ஃபர்மேஷன் ஃபண்டமெண்டல் கரெக்டாக இருக்குல்ல ப்ரோ இதில்? ஃபண்டமெண்டலோட. ம் அதான் நான் தான் சொல்றேனே, 2024-25 ஃபண்டமெண்டலாம் பார்க்கவே தேவை, டெய்லி பிரச்சனை தான். ஜனவரி ம் 20ஆம் தேதி தாண்டதுல இருந்து டெய்லி பிரச்சனை தான் 2025. சரிங்களா? எப்போ பாதுகாக்கணும் அன்னையிலேருந்து. அவன் வந்ததுல இருந்தே பிரச்சனை தான், பிரச்சனை இல்லாத மாதிரியே இல்லை. இங்க வந்து அடிச்சு ஏத்தி நம்ம வந்து கொடுத்ததே இங்கதான் 5000. ஆனா இது வந்து டிராஸ்டிக்கா போச்சு பாத்தீங்களா, ஒரு 17-10% அந்த மாதிரி 17% போனதுக்கு இது. ம் இது நான் உள்ள போற வகையில வந்து நம்ம இங்கதான் ப்ரோ ஒரு 5000 வைக்கலாம். இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு, பார்த்தாலே வந்து புரியல. இதுதான் நான் சொன்னேன், மார்ச் மாசம் எண்டுல வரும் ப்ரோ, அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. புரியுது புரியுது ப்ரோ. இதுதான் தெரியுதுங்களா, ம் இந்த இடம். இந்த ஒரே ஒரு கேண்டில் ஒன்று நிறுத்திட்டாங்க ப்ரோ. புரியுது. அங்க இருந்து எடுக்கிறதே டவுட்டா தான் இருந்தது என்ட்ரி. பாருங்க, இந்த ஐக்கு இந்த ஹேரை மேக் ஆச்சு, இங்க ம் இருக்கு. ஆனா இங்க சுத்தினாலே கண்டுபிடிச்சிடலாம் செட் ஆகும்னு சொல்லிட்டு. புரியுது இல்ல புரியுது. நான் அப்படியே எடுத்துதான் ஆகுன்ற பட்சத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கில் ஜோன் நீங்க வந்து கிடைச்சிருக்காரு இந்த ஃபீச்சர்ல. இந்த இடத்துல பாருங்க, அவுட் ஆஃப் த கில் ஜோன். புரியுதுங்களா? அவுட். ஆ வெயிட் பண்ணிலாம் உடச்சிருப்பான், தெளிவா உடச்சு ஐஆர்ல வந்துடுறான். மேக்ஸிமம் நீங்க இங்க எடுக்க மாட்டீங்க ப்ரோ பை, ஏன்னா இந்த ஐஆர்ல வந்தா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. ஐஆர்ல வரானா வந்தோடனே ம் எடுக்க போறது நம்ம கிடையாது. அங்க வந்து நம்ம 0.5 வரணும் ஸ்ட்ரக்சர், அதை நீங்க பார்த்து தான் ஆகணும். வருதுங்களா? அந்த 0.5 வர வரைக்கும் வேணா நிறைய பேர் செல் அடிப்பானுங்க வரட்டும்னு சொல்லிட்டு. இந்த செல்லு இங்க தொடுது ம் பாத்தீங்களா, இந்த குட்டி செல் அடிப்பானுங்க. புரியுது புரியுது ப்ரோ. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிய வேண்டியது என்னன்னா, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. எல்லாம் கன்சல்ட் இல்லை. ஆனா இதை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஓகே. நான் சொல்றேன் எப்படி எடுக்கலாம். பொறுமையா வேணும் என்ட்ரி. ஏங்க பொறுமை வேணும்னா, ஹெச்ஆர் மார்க்கெட்ல மாட்டினாலே நம்மளோட வேலை சர்ச் ஃபார் எஃப்இஜி, அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே. எஃப்இஜின்றது பீரியட் ஏன் அதிகமா ப்ரெஷர் பண்ணி சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஓபின்ற ஒப்பீனியன் மாறும். நீங்க ஒரு மாதிரி ஓபி சொல்லி நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், புரியுதுங்களா? ம் ஒரே கண்ணில் எல்லாரும் ஓபின்னு சொல்றது வந்து எல்லா என்ட்ரிலையும் முடியாது. டிஃபரன்ஸ் ஆஃப் புரியுது. ஒப்பீனியன் இருக்கும். அதே மாதிரி தான் பிபியும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். இந்த ஐதான் பிபி, அந்த ஐதான் பிபின்னு சொல்லிட்டு. எஃப்இஜில ம் ஒப்பீனியன் மாறாது. தொடர்ச்சியான 3 கேண்டில்ல வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் சேர்னா அது எஃப்இஜி தான்.
இந்த எஃபிஜியா அந்த எஃபிஜியா நிறைய பேர் டவுட் இருக்கும். ஆனா இது எஃபிஜியான்னு சொல்லிட்டு டவுட்லாம் யாருக்கும் இருக்காது. அது எஃபிஜி தான் எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்க ஒரு குட்டி எஃபிஜி இருக்கு பாத்தீங்களா, அங்க எடுக்க முடியாது. தான் நானே சொல்றேன், ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். திருப்பி இந்த ஐக்கு ஒரு ஐயர் ஆகி போச்சு இல்ல, இதை நம்புங்க. டபுள் கன்ஃபர்மேஷன் இது, அதுலதான் நிக்குது மார்க்கெட். அங்க இருந்து திருப்பி எனக்கு எக்ஸ்பான்ஷனும் நடக்குது பாருங்க. இதுவும் ஃபாலோ ஆன் தான், இதுவும் ஃபாலோ ஆன். ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல இவன் பிரேக்கரும் கூட, ஓகேங்களா? ஏன்னா ஐ உடச்சி க்ளோஸ் ஆகிட்டு தானே தொடுது திருப்பி. அப்புறம் அட்லாஸ்ட் பாருங்க, இதான் எக்ஸ்பான்ஷன் என்ட்ரி. இப்போ இது எதையுமே நான் நீங்க மார்க் பண்ணாம நார்மலா உங்களுக்கு இதை மட்டும் சொல்லியிருந்தா புரியாது. இந்த எஃபிஜி என்ட்ரி சொன்னா புரியாது. அதுதான் ஃபாலோ ஆன் பண்ணி வந்தது. இந்த ஃபாலோ ஆன் பண்ணி வந்ததுன்னு நீங்க இங்க எடுக்கலாம் கூட, இங்கே எடுத்துருப்பீங்க ரெண்டாவது டேப். அப்போ அதுக்கு அடுத்தது இந்த பிரேக்கர் இது ரெண்டு ஒன்று எடுத்துருப்பீங்க. கரெக்டுங்களா? எடுத்து ஹோல்டு பண்றது நம்ம கையில் தான் வரும். ஹோல்டு பண்ணோம்னா வெளியே வந்து நம்ம பண்ண முடியாது. அதெல்லாம் யாராலையும் போட முடியாது, நாம தான் ஹோல்டு பண்ணணும். ஃபாலோ ஆன் அதான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுங்களா? புரியுது ப்ரோ. அந்த மாதிரியே போயிட்டே இருக்கான். நான் உனக்கு சொல்றேன், ஏன் செல், அதாவது செல் எப்படி கண்டுபிடிக்கலான்னு. இதெல்லாமே எல்டி தான் ப்ரோ, பயங்கர எல்டி தான் இதெல்லாம். இங்க வந்து லைட்டா ஒரு மாதிரி ஆவறான், பிரச்சனை இல்ல. ஐயரை மேக் ஆச்சுங்களா? ஐயரை மேக் ஆனாலும் இந்த ஐயரோட எதுவுமே இல்லையே திருப்பி வந்து தொட்டு போறதுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. புரியுதுங்களா? ரெண்டாவது ஃபுல்லா கன்சல்டேட். அன்னைக்கு அந்த கேலண்டர் முடிஞ்சோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த டியூஸ்டே வெனஸ்டே எல்லாம் முடிஞ்சோடனே தெரியும் அது மொத்தமா கன்சல்டேட் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த நேரம் பார்த்து இங்க இருந்து ஒரு பை போகுதுன்னா இதை நீங்க எப்படி ட்ரஸ்ட் பண்ணுவீங்க? விக்கா போகுது பாருங்க. திருப்பி அவன் ரீட்ரேஸ் பண்ணாலும் நீங்க எடுக்கவே கூடாது. இந்த கன்சாலிடேஷனுக்கு இது மேனிபுலேஷன். புரியலையா? லோ உடைக்கட்டும், வெயிட் பண்ணுங்க. யார் வேணாம்னா வெயிட் பண்ணுங்க. அதை மட்டும் உடைச்சா பரவாயில்ல. இதையும் உடைச்சிட்டான். டபுள் த லோஸ் பிரேக்டு. போடுங்க ஃபிப்ப ஹைல இருந்து லோ வரைக்கும். இப்ப எடுங்க என்ட்ரி. அன்டில் எதிர் நீங்க வைக்கலாம். டேஞ்சரஸ். இது வைக்கலாம், இது வைக்கலாம். சால்ட்டா இருந்தாங்களா? இப்போ நம்ம பழைய அனலைஸ்க்கு வந்துடும். 1000 தொட்ட உடனே ஒன்னு அங்க வெயிட் பண்ணி எடுக்கணும், இன்னும் லெஃப்ட் சைட்ல போகணும். லெஃப்ட் சைட்ல எஃபிஜி இருக்கு, நோ ப்ராப்ளம். இந்த பிக்கெஸ்ட் எஃபிஜி இருக்கு, இங்க தான் வரும். சரிங்களா? இப்போ இங்க வெயிட் பண்ணி எடுக்க போறோம் நம்ம. சரி, என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நம்மளுக்கு வந்து எதனா ஒரு எஃபிஜி தொட்டா எடுக்கலான்றது நல்லாவே தெரியும். நான் என்னன்னே சொல்லல. இந்த இடத்துல கோல்ட பொறுத்த வரைக்கும் இங்க ஸ்வீப் வச்சு முடிச்சானுங்கல்ல, இவ்வளவு தூரம் ஸ்வீப் வந்தது பெரிய ஃபால். கைண்ட்லி ஒரு வாட்டி போயிட்டு இது எதனா 0.5 வருதான்னு பாத்துக்கோங்க. பெரிய ஃபால்ல இந்த லோவுக்கும் இந்த ஐக்கும் 0.5 வந்தது. ரைட்டுங்களா? ஐயா இருந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ 1 நோட் போலாம். ஜெட்ட பாருங்க. ஜெட் ஐயா ஒரு ரைஸ் ஆயிட்டு ஒரு எஃபிஜி இருக்கா? ஷோரா சொல்றேன், இந்த எஃபிஜி நம்ம என்டர் ஆகும். ஓகேங்களா? கில் ஜோன் இருக்கான்னு பாக்குறாரு. அது கில் ஜோன் பார்க்க கூடாது ஆக்சுவலா. இங்க என்னால கில் ஜோன் வந்திருக்கு, என்டர் ஆகும். நான் இல்லைன்னே சொல்ல. என்டர் ஆயிட்டு ஒரு சில பேர் லெஃப்ட்ல தவிப்பாங்க. இந்த மாதிரி ஐயா தவி வேகமா செல் ஆகும் போது ஃபுல் எஸ்எல் வாங்காம என்ன எஸ்எல் வாங்குவீங்க? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்எல் வாங்குற என்ட்ரி. எனக்கு தெரிஞ்சு புரியுது ப்ரோ. ஏன் நம்ம எஸ்எல் வாங்கணும்? தப்பே கிடையாது ப்ரோ வாங்குறது. திருப்பி ரைஸ் ஆகுது இல்ல, இந்த ஐ வரையும் உடைச்சாதான் நான் எடுப்பேன்னா ஓகே, அது கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிறது. இல்ல நடுவுலயே நான் இந்த ஐயால நான் ட்ரஸ்ட் பண்றேன், பண்ண மனசு பையில தான் இருக்கு. ஒரு வாட்டி எஸ்எல் வாங்கிட்டா அனலைஸ் தப்புன்றது கிடையாதுன்றதுனால நீங்க எடுக்கிறீங்களா? அப்போ இத பாருங்க, இது வந்து ஐஎஃப்ஜியா? ஆமா ப்ரோ. ஐயா இத பாருங்க, இது ஐஓஎஃப்டியா? கேக்குங்களா? ஐஓஎஃப்டி எப்படின்னா இது செகண்ட் தேர்ட் கேண்டில். தேர்ட் கேண்டில் ஹையை தாண்டாம ஃபோர்த் கேண்டில் தொடாம ஃபிஃப்த் கேண்டில் தொட்டு தான் தேர்ட் கேண்டில் ஹையை தாண்டுது. அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து ஒன்னு ஃபோர்த் கேண்டில் தொடணும். அப்படி ஃபோர்த் கேண்டில் தொட முடியலன்னா இந்த தேர்ட் கேண்டில் தாண்டாம எதனா ஒரு கேண்டில் தொட்டுட்டு தான் அந்த தேர்ட் கேண்டில் தாண்டும். அது வந்து ஐஓஎஃப்டி தான். ஓகே, ரெண்டுமே ஐஓஎஃப்டி தான். சரிங்களா? ஓகே, அங்க வந்து போகட்டும் ப்ரோ. இங்க வந்து எஃபிஜி தொடல ப்ரோ.
அப்போ இங்க பிரேக் இருக்கான்னு பாத்துக்கலாம் bro. இங்க இருக்கான் பாருங்க, இங்க தொட்டிருக்கு எக்ஸாக்டா. ம் ம் இந்த அன்டில் ஐ வரைக்கும் போனோம். திருப்பி நடுவில் சும்மா ரெஃப்யூஜி வைக்கலாம். ஏன்னா நீங்க தான் 15 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 1 ஹவர்னா டேரக்டா என்டர் ஆயிடாதீங்க. புரியுது ப்ரோ. இதெல்லாம் பாத்தீங்களா, ம் இங்க வந்து கன்சல்டேட் பண்றான். இதெல்லாம் நம்பிக்கையே இருக்கா சுத்தமா. ஆனா இங்க வந்து ஏத்துறான் பாத்தீங்களா, இதுதான் கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி என்ட்ரி தான் கொஞ்சம் கஷ்டம். இப்படியே ஏத்துறான் பாரு, கொஞ்சம் கூட ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாம ஆல் டைம் மேக் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போலாம். எதுவுமே ம் இல்லாம ரைஸ் ஆகுறானுங்க. இங்க கொஞ்சம் யோசிப்போம் தான் ப்ரோ. இந்த என்ட்ரி எடுத்து பதிலா இல்ல இருந்து அனதர் என்ட்ரி கட்சா கூட எடுக்கலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி மேக்கான பிறகு கூட எடுக்கலாம் என்ட்ரி. இது வெயிட் பண்ணலாம், நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். இங்க இருந்து எடுங்க, கில் ஜோன் தான் நியூவா இருக்கு, டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் வரும், அதனால பார்த்து எடுக்கலாம். அங்க வந்து எடுத்தீங்கன்னா நல்லா புஷ், பயங்கர புஷ் போகுது. இந்த ரீட்ரேஷன் வந்துட்டு இங்க இருந்து போகுது இல்ல ப்ரோ, இதெல்லாம் ஆமா ப்ரோ. கஷ்டம் ப்ரோ பிடிக்கிறது. ஏன்னா ஓகே. எப்படி பார்த்தாலும் இந்த லோன்ல இருந்து நீங்க இந்த 5 வரையும் எடுப்பீங்க, இது ம் வரல. ஏன்னா இந்த லெஃப்ட் சைடு எதுவும் பிடிஆரவே இல்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 4 ஹவர் தான் போய் பார்ப்பேன் இல்லைன்னா. ஓகே. இந்த ஏரியா தான் பார்த்தது கரெக்டுங்களா. ஆமா ப்ரோ. ரீசெண்டா பிடிஆர் எவ்வளோ பாருங்க, இது வந்து பாருங்க, இந்த 4 ஹவர்ல ஒரு எஃபிஜி எடுத்துங்களா இது. ப்ரோ இது கூட ம் எனக்கு கேட்டால் அது பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் இருந்தால் அது எடுக்கலாம். ஓகே, இன்னும் எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்னு பார்த்துடலாமே. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, 200 ஸ்ப்ரெட் ப்ரோ. நம்ம ஒன்றும் ரெகுலேட்டட் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணல, நாஸ்டாக் மாதிரி. நம்ம ட்ரேட் ம் பண்றது ஃபாரெக்ஸ் அன்ரெகுலேட்டட். டேட்டாவே வந்து அந்தந்த ப்ரோக்கர் இஷ்டத்துக்கு தரத்து தான், ஒரு அக்யூரேசி இருக்கும் அவ்வளோதான். ஃபுல்லாக 100% இருக்காது. ஸோ இங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அதான் நீங்க இந்த 4 ஹவர்ல மார்க் பண்ணிருந்தீங்கன்னா 1 ஹவர்ல நீங்க பார்த்தது எடுத்துடலாம். ஒரு ஐஓஎஃப்டி பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல இப்போ ஆமா. வேணா நம்பி எடுக்கலாம்டா ப்ரோ. ஏன்னா இது ஐஓஎஃப்டி ஐஎஃப்ஜி ரெண்டுமே டாப் தான், இப்போ நீங்க நம்பி எடுக்கலாம். இங்க ம் எடுத்துட்டு உட்காரலாம், இந்த ஆல் டைம் வரைக்கும் போட்டோம், அங்கிருந்து ஒரு 2% போட்டோம்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பிடிக்க முடியாது ஒரு யாராலையும். சும்மா ஓரளவுக்கு இது வரையும் பிடிச்சிருப்போம், ஃபுல்லெல்லாம் பிடிக்க முடியாது. சரிங்களா, இதுதான் ம் நம்ம அந்த எதிர்பார்க்குற என்ட்ரி. மொத்தமா இறக்குறானே இங்க எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த டேவை அதை ஒன்றும் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த லோ இந்த ஐ டைரக்டா போயிருக்கு. இங்க எதுவுமே பெருசா லோஸ் இல்லை, இது ஒண்ணுதான் அந்த மாதிரி இருக்கு பார்க்க, தெரியுதுங்களா. ஆமா ப்ரோ. இப்போ இங்க பை ஆகணும்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இதெல்லாம் பை ஆகுமான்றது கொஞ்சம் டவுட். ஏன்னா ஓகே. இதான் ஈக்குவல் லோ. ஆமா. ஸோ அப்போ இங்க இருந்து பை ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. ம் அது அங்க வரும்போது பாத்துக்கலாம். அப்போ இப்போதைக்கு செல் ஆகும் போது அதை கொஞ்சம் டிசைட் பண்ணலாம் நீங்க. இப்போ செல் ஆகும் போது ம் ப்ரோ, இப்போ இங்க எஃபிஜியில் தெரிஞ்சுங்களா இந்த சைட்ல, புரியுது. அதனால ஐஎஃபிஜி போறோம் ப்ரோ. ஓகே. அங்க வந்து எடுத்து டார்கெட் வந்து அட்லீஸ்ட் இந்த எஃபிஜி வரையும் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதே ஓகே. நைட் ஆயிடுது உங்களுக்கு, இந்தியா டைம்ல அது ம் பன்னெண்டரை, நியூயார்க் இல்ல அது. புரியுது ப்ரோ. அதுவே போயிடும் ஏசியன் வரைக்கும். நீங்க ஏந்து பார்க்கும்போது அவனும் முடிச்சிட்டானு வேலையை, அந்த ஆமா. எஃபிஜி இன்வெர்டட் ஆகிட்டானே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு அந்த போகுது, நமக்கு தேவையில்லை. புரியுதுங்களா. அவன் புரியுது. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறான் இறங்குறான், இதை பிடிக்க முடியாது. இங்க வரான் பாத்தீங்களா இந்த எஃபிஜிக்கு, ம் ரிஸ்க் எடுத்து இந்த எஃபிஜி வர ட்ரை பண்ணலாம், ரிஸ்க் எடுத்து. ஏன்னா ரொம்ப இறங்கிச்சு மார்க்கெட், இந்த லோவரையும் டார்கெட் பண்ணலாம் அடுத்தது இந்த எஃபிஜி போயிடுச்சுன்னா. ம் அப்புறம் தான் நீங்க இந்த லோஸை டார்கெட் பண்ண முடியும், ஈக்குவல் லோஸை. புரியுதுங்களா. இங்க வரான் ப்ரோ, புரியுது ப்ரோ. அகைன் மறுநாள் அந்த வெனஸ்டே போல, இது டியூஸ்டே முடிஞ்சுது, இது வெனஸ்டே தான். வெனஸ்டேனா அடுத்தது உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட். ம் ஓகேங்களா. இங்க போய் தொடும்போது எடுக்க முடியாத ப்ரீமியம் போல ஐ2 லோக்கு. இதை ஸ்பீட் படிக்கலாம் பார்த்தீங்களா, அதோட ஒரு மேக்னேஷனா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. அடிச்சுட்டு அங்கிருந்து மார்க்கெட்டிங் கீழே இறங்கி உங்களுக்கு வைக்குதுல எஃபிஜி ட்ரை ஆமா. பண்ணலாம், ரிஸ்க் என்ட்ரி தான் ப்ரோ. ஓகே. இது வரைக்கும் இந்த லோ வரைக்கும் அதோட கிட்ட வந்துட்டு வரல ப்ரோ, கொஞ்சம் தான். 10 பாயிண்ட் தான் ப்ரோ, அங்க போய் ஒரு வேலையை காமிச்சிச்சு. ம் இது நான் உங்களுக்கு வந்து பொறுமையா சொல்றேன்.
இது வந்து எல்லாரும் இந்த லோ உடைக்க வரைக்கும் நீங்க என்ட்ரி எடுக்காமலாம் இருக்க முடியாது, எடுத்துதான் ஆகணும். நைட்டு லோ ஓகே. போடுங்க. சொல்லிட்டானுங்களா இங்க 5.5 ஆமா. என்ட்ரி ஆகலாம் எடுக்க முடியாது. சும்மா சொல்றேன், பிரீமியம் போச்சுன்னு சொல்றேன். புரியுது, புரியுது. அகைன் இது ஒரு லோ ப்ரோ. ம். இந்த ஐயை விட இது லோ வரை கரெக்டுங்களா? ஆமா. இப்ப எடுங்க இங்க. ஓகே. இங்க இடம் என்ட்ரி ஆகிடலாம். வாங்கிட்டு ஏப்ரல் 30 இந்த ஓபி தொட்டது இங்கதான் சரிங்களா? ம். தொடும்போதே இங்க ஆமா. வந்து ஈக்குவல் டாப்ல காலி. கிளியருங்களா? ஆ. இதான் நம்ம ம். டிபி. எல்டிஎஃப் டிபி அது. இது ஹெச்டிஎஃப் டிபினா இன்னும் கீழே வரும். இந்த லோ இதான் ஒரு ஹெச்டிஎஃப் டிபி. ம். என்ன பண்ணுங்க, எம்எஸ்எஸ் தான் ப்ரோ பார்க்க போறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ போறீங்க மார்க்கெட்டு ஆமா ப்ரோ. வைப்பான் ரீச் ஆகும். இப்படிதான் ப்ரோ வரும். இல்லைங்களா? ஓகே தான் ப்ரோ. இப்போ 2 எடுத்தான் நினைக்கிறேன், டபுள் தடவை எடுத்தான். ம். நீங்க வந்து யோசிக்கவே வேணாம், இது இதுவா அதுவா அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேணாம். இந்த எஃபிஜியா ம். என்னன்னா வேணாம். இங்க மாதிரி எதாவது இல்லைன்னா கம்முன்னு போயிட்டு ஐஎஃபிஜிலாம் பவர்ஃபுல் அவ்வளோதான். ஓகே. முடிஞ்சது, அங்கே எடுத்துருங்க. ஹோல்ட் பண்ணணும், டபுள் டே ஹோல்ட் பண்ணணும். நீங்க எடுத்து வெனஸ்டே 10 மணி, 10 மணியா இங்க தானே வருது, 10:50 மேக்ரோ, 10:50 to 10:50 to 11:10 மேக்ரோ நியூயார்க் டைம்ல. அங்க இருந்து ஹோல்ட் பண்ணணும், இது பொறுமையா ஹோல்ட் பண்ணணும். இப்போ 1ஆம் தேதி வரைக்கும், அதான் 2 நாள் தான் ப்ரோ. இந்த நியூயார்க்ல எடுக்கிறீங்க, 30ஆம் தேதி நியூயார்க்ல எடுக்கிறீங்க, ஓகே. அது 1ஆம் தேதி நியூயார்க்கு முன்னாடியே ஹிட் ஆயிடுது ப்ரோ. 7:45 ஹிட் ஆயிடுது. ரொம்ப நேரம்லாம் கிடையாது, 24 hours கூட கிடையாது. புரியுதுங்களா? புரியுது. இதெல்லாம் ஓவர் ஆறாது ப்ரோ, பயங்கர ஆறாது ப்ரோ இதெல்லாம். ஓகே. நார்மலா நீங்க எல்டிஎஃப் பார்க்கும்போது இந்த லாஸ் நீங்க வச்சாலே உங்களுக்கு 4 hour கிட்ட 3.6 கிட்ட வருது. நீங்க இந்த டைப் ஹோல்ட் பண்ணீங்கன்னா 8 இது வரைக்கும் வச்சுதான் பாருங்க. ரீச் ஆகல, ரேஞ்ச்ல ரீச் ஆகல, அதே மாதிரி சுத்திட்டு தான் இருக்கு. ஆகும்னு பாக்குறேன், நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் வைப்போம். ஓகே. சும்மா இது வரைக்கும் சின்ன எக்ஸிட் ஆகலாம் கூட 8.5 8.5 ப்ரோ 7 hour புக் பண்ணிருப்பீங்க. புரியுது ப்ரோ. இப்படிதான் ப்ரோ எடுக்கணும். கிளியருங்களா? ஓகே. அது மாதிரி நான் இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருக்கணும், டே பை டே போயிருக்கணும். நம்ம வந்து கோல்டுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம். இது எதனா டவுட் இருக்கா ப்ரோ? ஓகே தான் ப்ரோ எல்லாமே. ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றீங்களா?